ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் வாஞ்சியாக வந்து நிறைய பேர் இங்கே கேட்டுட்ருக்குறாங்க. ஜனங்களுக்கு என்னைக்கு தேவனுடைய வார்த்தை மேலே ஒரு பெரிய பிரியம் ஏற்படுதோ அப்போ உண்மையிலேயே நிஜமான மாற்றம் வருதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லா விஷயமும் இருக்கலாம், ஆனால் எல்லா விஷயத்தை விட என்னைக்கு காட்ஸ் வேர்டு மேலே, கர்த்தருடைய வார்த்தை மேலே ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரியம் உண்டாக ஆரம்பிச்சிச்சோ அப்போமே அவன் ஒரு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் மேலே போகிறதுக்குமான எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வேதம் அப்படி தான் சொல்லுது. அவருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தை பிரியர்கள்? ஆமென். we are the lovers of God's word. ஆமென். ஏன்னா காட்ஸ் வேர்டு வந்து லவ்வர்ஸாக இல்லாத மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தைனாலே அப்படியே கொலை நடுங்கிற மாதிரி நிறைய வேலைகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இங்கே நாம் உண்மையிலே ஆண்டுடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானதா இன்பமானதா அது இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையிலே காட்ஸ் வேர்டு ரியலாக தேவனுடைய வார்த்தை அவ்வளோ இன்பமானதாக இருக்கும். உங்களுக்கு அது இன்பமாக இல்லைன்னா பிரசங்கியாக இருக்கிற நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லலைன்னு அர்த்தம். ஆனால் உண்மையிலே அது இன்பமானது. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆட்கள் அதை கரெக்டாக சொல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உண்மையிலே இன்பமானது, பசும் பொண்ணை விட அது ரொம்ப மேன்மையானது, சிறந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ வேர்டுக்கு வந்து ஒரு ஆள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் ஜனங்கள் வந்து வார்த்தைக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் தர ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன நம்புகிறேன்னா அதுதான் உண்மையான எழுப்புதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஜனங்க எதெல்லாமோ தேடி எது பின்னா இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிஞ்சிக்கணும், சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிற நிஜமான ஆசைகள் நமக்குள்ளே வரும்னா ஸோ உண்மையான மாற்றங்களுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ ஆண்டுடைய வார்த்தையை இங்கே வேறு டாப்பிக்கில் நிறைய தலைப்பில் நம்ம இங்கே பேசிகிட்டே இருக்கிறோம். எனக்கு தொடர்ந்து சில விஷயங்கள் பேசணுன்னு ஆசை. நானும் நிறைய முறை அப்படி ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் நிறைய நேரம் அப்படி முடியாமல் போயிடுது. ஏன்னா நம்ம ஆட்கள் புதுசாக திடீர்னு யாராவது வருவாங்க. சில ஆட்கள் அந்த வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் பார்க்க முடியாது, இப்படி இருக்கும். சிலர் ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்க கட்டாயமாக ரெகுலராக வந்துடுவாங்க. மீதி பேர்லாம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு வாரம் பேசிட்டு தொடர் பார்த்துருக்கீங்களா? பார்த்தே இல்லையா? சரி, நீங்கள்லாம் ரொம்ப நல்ல ஆட்கள். சீரியல்லாம் தெரியுமா? ஓ, அப்படி சொல்லணுமா? தமிழ் தெரியாது யாருக்கும், இங்கிலீஷில் சொல்லணுமா? சீரியல்னு சொல்லுவேன். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த வாரம் அப்படிலாம் நிறைய போடுவாங்க. நம்ம செய்தியிலே அப்படி போட்டுகிட்டே இருக்க முடிய மாட்டேங்குது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆனால் நான் அப்படி பேசணுன்னு தான் விரும்புகிறேன். ஏன்னா 52 வாரமும் 52 பிரசங்கம் பண்ணிவிட்டு என்ன பேசணுன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது. என்ன இந்த வாரம் கற்றுக்கிட்டோம் இன்னும் பேசணுன்னா ஜனங்க யோசிக்காங்க. அதனால் சில ஆட்கள்லாம் நான் பார்க்குறேன், அதை பின்பற்றலாம் கூட நினைக்கிறேன். 52 வாரமும் ஒரே பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரே பிரசங்கம்னா ஒரே தலைப்பில் திருப்பி பேசி ஒரு விஷயமாவது உள்ளே என்ன பண்ணிடுது, ரொம்ப ஆழமாக இறங்கிட மாதிரி ஆண்டவர் பண்ணிடுறாரு. ஸோ அதனால் நிறைய நம்ம கற்றுக்கிறது நல்லது. ஆனால் சில விஷயம் ரொம்ப ஆழமாக உள்ளே போச்சுன்னு சொன்னால் அது உண்மையான மாற்றத்தை நமக்கு கொண்டு வரும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக்ஸு நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அது என்னன்னு சொன்னால் த கிங்டம் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம். இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. இதை பற்றி நான் ஏற்கனவே சில செமினார்ஸில் பேசியிருக்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடியே இதை பற்றி நான் போதிச்சிருக்கிறேன். மற்ற சபைகளில் போய் நம்ம ஊழியம் செய்யும்போது அதை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறேன். பட் சமீப நாளில் நான் அதை திருப்பியும் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன், அதை பற்றி தியானிக்க ஆரம்பித்தேன். எனக்கு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் அதில் உண்டாச்சு. ஸோ அதை பற்றி நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். அநேகமாக இன்றைக்கி அதான் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வாரம் சில நேரம் டாபிக்ஸ் அப்படியே இருக்கும், பிரசங்கம் எங்கேயாவது போயிடும், வேறு மாதிரி போயிடும். அதுவும் ஒரு காரணம் தொடர்ந்து நம்ம பேச முடியாததுக்கு. லெட் பை த ஸ்பிரிட், ஆவியானவருடைய நடத்துதலின்படி நிறைய செய்யணும்னு சொல்லி விரும்புகிறதுனால அப்படியே கொஞ்சம் மாறிடும். ஸோ ரிசல்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் சிலர் சொல்கிறாங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக போகிறோம், மகிழ்ச்சியாக போகிறோம், விடுதலையாக போகிறோன்ட்டு. ஸோ எங்களுக்கு அது சந்தோஷத்தை தருது, மகிழ்ச்சியை தருது. ஓகே, நான் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதுல என்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10
வருஷத்துக்கு மேலேயே நான் இந்த விஷயத்தில் இருக்கிறேன். அப்படி நான் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கும்போது இன்றைக்கி வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். அப்படி கற்றுக்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இது வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன் நான் கற்றுக்க ஆரம்பிக்கும்போது. ஆனால் கற்றுக்க இப்போ என்ன இதுன்னா, இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கேன். சண்டே கூட திருப்பி உட்காந்து ஏதாவது இன்னும் இது பண்ணணுன்னு பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம், நிறைய கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம நிறைய கற்றுக்கிட்டோன்னு ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, நிறைய தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி அப்படின்னே தெரியுது. அதுக்கே நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கும்போது, ஐயோ நம்ம எவ்வளோ சின்ன விஷயம்தான் தெரிஞ்சுக்கிறோம், நிறைய காரியங்கள் இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்ட்டு. நிறைய தெரியும் பாருங்கள், தெரிய வேண்டியதுக்கு நிறைய இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. முதல்ல நிறைய தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் என்ன தெரியும்னா, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய. சிலருக்கு திருக்குறள் மாதிரி இருக்குது நான் சொன்னது. என்ன சொல்கிறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குதுன்னுங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும்? நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான், ஐயோப்பா எவ்வளோ காரியங்கள் இருக்குது வாழ்க்கையில், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். ஸோ உலகத்தில் நான் சில பிரசித்தி பெற்ற ரொம்ப நல்ல கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடிய நிறைய பிரசங்கியாருடைய புத்தகங்கள் படிக்கிறது உண்டு. அந்த கேசட்ஸ்லாம் நான் கேட்பேன். அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு டாப்பிக்கில் மட்டும் இருப்பாங்க. அவங்க வாழ்நாளெல்லாம் நிறைய பிரசங்கங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு டாப்பிக்கை வாழ்நாளெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அப்படி பண்ணால் என்ன பண்ணுவாங்க? பாவம் ஊழியக்காரருக்கு சரக்கு இல்லை போல் அப்படின்றவாங்க. அப்படிதானே? ஆனால் ஒரே பிரசங்கம் தான் பண்ணுவாங்க. ஆனால் அதை ஒரே மாதிரி பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. அதை பற்றி பைபிளில் இருக்கிற எல்லா டெப்த்து, ரொம்ப ஆழமான விஷயங்கள்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிரசங்கியார் தெரியும். அவர் வந்து ஒரே சப்ஜெக்ட் தான் பேசுவார். எப்போவுமே மணி, பணம். அவாஞ்சனி அப்படின்னு அவருடைய பேர், ஜான் அவாஞ்சனி அவர் பேர். அவர் வேறு எந்த டாப்பிக்கும் பேச மாட்டார். எப்போ பார்த்தாலும் ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தல் வரைக்கும் எடுத்தால் எல்லா வசனத்துலேருந்தும் பணத்தை பற்றி பேசுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த வசனத்தை நம்ம பணத்துக்காக இப்படி பார்த்ததே இல்லைன்னு பார்த்தா, அவர் வந்து எந்த வசனத்தை திறந்தாலும் அவருக்கு அதில் எப்படி தெரியும்னா, செழிப்பும் ப்ராஸ்பரிட்டியும் தான் தெரியுது. அந்த மாதிரி அவருக்கு ஒரு வெளிச்சம். இன்னும் சிலர் பார்த்துருக்குறேன், அவங்க அனாயிண்டிங் பற்றி பேசுவாங்க, அபிஷேகம் பற்றி பேசுவாங்க. அவங்க எல்லாமே அபிஷேகம் தானே அப்படிம்பாங்க. எல்லா ஸ்கிரிப்சர்லையும் அனாயிண்டிங் இருக்குதுங்க அப்படிம்பாங்க. சிலர் பார்த்துருக்குறேன் லீடர்ஷிப் பற்றி பேசுவாங்க. ஜான் மேக்ஸ்வெல், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில. ஜான் மேக்ஸ்வெல் யாருக்கெல்லாம் தெரியும்? ஒருத்தர் தான் தெரியுமா? ஜான் மேக்ஸ்வெல் வந்து ஒரு கிறிஸ்தவ போதகர். இன்றைக்கி மார்க்கெட்டில் அவருடைய புக்கு நம்பர் 1 செல்லிங்கில் இருக்குது. ஆனால் அதை எந்த கிறிஸ்தவங்களும் படிக்கலன்னு நீங்கள் கை தூக்குறதுலேருந்தே தெரியுது. நம்ம எதையுமே படிக்கிறது கிடையாது. யாரையாவது பற்றி யாராவது குறை சொல்லி எழுதினாங்கன்னா அதை வாங்கி படிப்போம். கேட்டிங்களா, அந்த ஊழியக்கார் இப்படி போயிட்டாராம், அந்த ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சா, அது இப்படி ஆயிடுச்சான்னு இந்த மாதிரி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனில் தங்களை நிரப்பிக்கிறதுல ஜனங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்களே தவிர, ஜீவனுக்கு ஏதுவான விஷயங்களால் தங்களை நிரப்பிக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள், லைஃப்பில் நீங்கள் எதனால் அவங்கள நிரப்பிக்கிறீங்களோ அதனால தான் உங்கள் வாழ்க்கையும் நிரம்ப ஆரம்பிக்கும். ஆமென். ஜீவனுக்கு எதுவாக உங்கள் மனதையும் உங்கள் இருதயத்திலையும் காரியங்களை நிரப்புனீங்கன்னா, வெளியில் ஜீவனுக்கு எதுவான காரியங்கள் நடக்கிறது என்ன பண்ண இருப்பீங்க, பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஜான் மேக்ஸ்வெல் வந்து ஒரு கிறிஸ்தவ போதகர் மட்டும் இல்லை, இதெல்லாம் வேற நடக்குதா திருட்டு? ஓகே, கிறிஸ்தவ போதகர் மட்டும் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமத்துவத்தை பற்றி உலகத்துக்கே இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறாரு. இன்றைக்கி இந்தியாவிலும் சரி உலகத்துலேயும் சரி எல்லா இடங்கள்லையும் இருக்கிற இடங்களில் இவரை கூப்பிட்டு லீடர்ஷிப் செமினார் நடத்துவாங்க. எல்லோரும் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் புக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே அவருடைய புக் கிடைக்கும். வெறும் கிறிஸ்தவங்க மட்டும் படிக்கிறது இல்லை, லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வாங்கி படிப்பாங்க. நம்ம ஆட்களுக்கு இந்த என்ன தெரில, நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், இந்த படிக்கிற பழக்கம்னு ஒன்று இருக்குதான்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் லைஃப்பில் மேலே வந்த உயர்ந்த எல்லா ஆட்களும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சில குணாதிசயங்கள் ரொம்ப பொதுவாக இருக்கும். வெற்றி பெற்ற ஆட்கள் அப்படின்னு சொல்லி சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அது சொசைட்டிலேயா இருக்கலாம்,
ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஆட்களுடைய அவங்கள எப்படி அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க என்னெல்லாம் அவங்க ஹேபிட் இருந்தது, த சக்ஸஸ் ஹேபிட், அவங்கள்ட்ட இருந்த பழக்கங்கள்லாம் என்ன நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான பழக்கம் என்னென்னா, அவர்கள் வாசிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அமைதியாயிட்டீங்க பாருங்க. ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். யாரெல்லாம் வாசிக்கிறவங்களா இருக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக தலைவர்களாக மாறுறாங்க. ஆமென். எனக்கு தலைவர் ஆகணும்னா ஆசையே இல்லைங்க அப்படிங்களா? தலைவர் ஆகிறதுனா நீங்கள் நினச்சிக்க கூடாது ஏதோ பதவி வகிக்கிறது அப்படின்ட்டு. தலைவர் ஆகிறதுன்னு என்னென்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிறதே தலைவராக இருக்கிறது தான். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்ன நடத்தக்கூடாது, நான் வாழ்க்கையை என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு பேர் என்னது? லீடர்ஷிப். நீங்கள் எதையாவது லீட் பண்ணிங்கன்னா நீங்கள் யார்? லீடர்னு அர்த்தம். ஏதாவது உங்களை லீட் பண்ணிட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபாலோவர்ஸ்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய ஐடியா உங்களை பற்றி, யூ வாண்ட் டு பிகம் எ லீடர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் தலைவனாக இருக்க தேவன் என்னை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம சர்ச் மேலே ஒரு அனாயிண்டிங் இருக்குது. என்ன அனாயிண்டிங் தெரியுமா? அது தலைமைத்துவ அபிஷேகம். ஹல்லேலூயா. இங்கே வந்தால் அவங்க தலைவராக மாறுவாங்க, இல்லை தலைவர்கள் தான் அங்கே வருவாங்க. ரெண்டு தான் நடக்கும். ஒன்று இங்கே வர்றவங்க தலைவராகுவாங்க, இல்லை தலைவராக இருக்கிறவங்க தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு அனாயிண்டிங் இங்கே வச்சுருக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்காக தேவன் தன்னுடைய ஜனங்களை வந்து தயார் பண்ணுறார். ஸோ கவனிங்க, இந்த ரீடிங் ஹேபிட்ஸ்னு ஒன்று இருந்திருக்குது. அவங்க எல்லாருக்குமே வாசிக்கிற பழக்கம்னு ஒன்று இருந்திருக்கு. அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஹில் பற்றி யாருக்கு தெரியும்? நெப்போலியன் ஹில் பற்றி தெரியுமா? நெப்போலியன் போன பாட்டு வந்த பாட்டு இல்லை. நெப்போலியன் ஹில் தெரியுமா? அவரை பற்றி படிச்சிருக்கீங்களா? தெரியுமா பிரதர்? என்ன புக் படிச்சிங்க? தமிழ்லையா இங்கிலீஷ்லையா? மனம் தரும் பணமா? ஓகே, கைத்தட்டுங்க பார்க்கலாம். நல்லா தட்டுங்க. திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற இங்கிலீஷ் புக்கு தமிழில் வந்துருக்குது, மனம் தரும் பணம். இவர் இந்த நெப்போலியன் ஹில் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் லைஃபே எதுக்கு இருக்குதுன்னா, சாதிச்சவங்க கூட போய் இருந்து அவங்கக்கிட்ட என்னென்ன பழக்கங்கள்லாம் இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறாரு. இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. வெற்றி பெற்ற முன்னேறின இவங்க எல்லாருடைய கூடையும் அவர் தங்கியிருந்து அவங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி, எல்லாரை போல தான் இவனுக்கும் கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவன் மட்டும் எப்படி மேலே வர்றான்? உங்களுக்கு புரியுதா? வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எல்லாருமே அப்படி அந்த வெற்றி பெறுவதற்கான ஒரு சாதகமான சூழலில் இருந்ததுனால அவங்க வெற்றி பெறலை. சில நேரம் அவங்களுடைய வெற்றிக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துவங்கின இடத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கில் இருந்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப பெரிய ஆட்களாக சமூகத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உயர்ந்திருப்பாங்க, மேலே வந்திருப்பாங்க. எப்படி இப்படி வந்தாங்க? இப்படி யாராவது தான் வர முடியுமா, இல்லை எல்லாராலையும் வர முடியுமா? சிலருக்கு இதை பார்க்கும்போது கேள்வி மனசில், யாருப்பா எல்லாம் அப்படிங்காங்க. அப்படியா? ஆமென். சிலருக்கு வந்து இதை பார்க்கும்போது கேள்வி. நம்ம கிறிஸ்தவங்கிட்ட இதை கேட்டால் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அது ஒன்றும் இல்லை பிரதர், ஆண்டவர் சிலர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார், சிலர் என்ன பண்ணிடுவார், அப்படியே வச்சிருவார் அப்படின்ட்டாங்க. தேவன் சிலரை உயர்த்துறாரு, சிலர் என்ன பண்ணிடுவார், அப்படியே வச்சிருவார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா நீங்கள்? இப்படியும் சொல்லுவாங்க. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு போட்டிருக்கேன்னா, அதாவது அப்படிம்பாங்க. நம்ம ஆள்கள்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எதை பற்றியும் தெளிவே கிடையாது. ரொம்ப சாரி சொல்கிறதுக்கு. கிறிஸ்தவ ஜனங்கக்கிட்ட நான் பழகி அவங்களுக்கு ஊழியம் செய்து நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன்னா, எந்த சப்ஜெக்ட் பற்றியும் கேட்டால் கூட தெளிவே கிடையாது. அதை பற்றி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க,
ஏதோ கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, சபை அப்படிங்கிறது எப்படி ஜனங்களுக்கு உடைய பார்வையில் இருக்குதுன்னா, அது உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியங்களை அங்கே நம்ம கற்றுக்க முடியும். அது அப்படிப்பட்ட அதை சொல்லித்தர்றது தான் சபை. அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில், நம்ம படிப்பில், நம்ம தொழிலில் அந்த காரியங்களை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம சிறப்பாக முடியும், வெற்றி பெற முடியுங்கிறது நிறைய பேருடைய மைண்டில் இல்லவே இல்லை. சர்ச்சின்னா இன்றைக்கி எதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கா? கல்யாணம் பண்ணுறது, அடக்கம் பண்ணுறது, அது இந்த மாதிரி சில ஏதோ ஒரு காரணங்களுக்காக தான் வச்சுருக்குறாங்க. நான் அது என்ன கேட்பேன்னா, கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதுக்கப்புறம் வாழணுமே அதான் பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணி வச்சுறது பெரிய விஷயம் இல்லை. திருமண வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கொடுத்து அந்த திருமண வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வைக்கிறது தான் உண்மையிலே சபையினுடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, செத்தா உங்களை கொண்டு போய் புதைக்கிறது சபையுடைய வேலை இல்லை. உங்களுக்குள்ள நிறைய புதைஞ்சு கிடக்கு, அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக பயன்படுத்தும்படியாக ஜனங்களை தூண்டுறதுக்கு தான் சபையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். சாகும்போது எப்படி சாகணும்னா, காலியாக சாகணும். காலியாக சாகிறதுன்னா என்ன? சிலர் காலியாக சாகிறதா அப்படி யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரியான காலி சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, காலியாக சாகிறதுன்னா என்னென்னா, பவுல் சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாருன்னா, நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். உங்களுக்கு புரியலல்ல, இப்போ ஏதோ பேசுகிறாரு நினச்சிடுவீங்க. பைபிள் திருப்புங்க பார்க்கலாம். தீமோத்தேயுங்க. Glory to God. எத்தனாவது வசனம்? 6வது வசனம். 4:6 பாருங்க. ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அப்போனா இது எப்போ சொல்கிறாரு? ஒரு லைஃபினுடைய முடிவு பகுதியில் இந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். ஸோ லைஃபினுடைய முடிவு பகுதியில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பானபலின்னா, அன்னைக்கு பலி செலுத்தும் போது ஒரு சட்டியில் எண்ணெய் இருக்கும், மண்பானை, அதை என்ன பண்ணுவாங்க? ஊற்றிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஊற்ற ஊற்ற என்ன பண்ணும்? அந்த பலி நல்லா எரியும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச உடனே என்ன பண்ணிவிடுவாங்க? எல்லாமே காலியாகிடும் இல்லையா? பாத்திரம் காலியாகிடும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் சில விஷயத்தினால என்ன நிரப்பி என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். எல்லாம் சொல்லுங்கள், நான் காலியாக வரல. மறுபடியும் சொல்லுங்கள், நான் காலியாக வரல. இங்கே யாருமே காலியாக நீங்கள் வரல, தெரியுமா? சில விஷயத்தால் தேவன் உங்களை நிரப்பி இந்த பூமிக்கு உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பி வச்சிருக்கிறார். ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இல்லாதவங்க யாருமே கிடையாது. நான் இப்படி சொல்லுவேன், வெற்றி பெறாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் வெற்றி பெற முடியாதவர்கள் என்று யாருமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் சில விஷயத்தால் உங்களை நிரப்பி தான் இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், நான் காலி பாத்திரம் அல்ல. நல்லா சொல்லுங்கள், நான் காலியான பாத்திரம் இல்லை. அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? தேவன் சில விஷயத்தால் என்னை நிரப்பினார். நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன்னா, அந்த சட்டியில் இருக்கிற இதெல்லாம் காலி பண்ணுறது மாதிரி தேவன் எனக்குள்ளே வச்ச நோக்கம், கனவு, திட்டம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? நிறைவேற்றிட்டேன். இப்போ கடைசியில் சொல்கிறாரு பாருங்க, 7வது வசனத்தில், நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை. அப்போ இவருடைய லைஃபினுடைய ஃபைனல் டைமில் இது என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. ஆனால் இது நிறைய கல்லறையிலலாம் எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐயா நல்லா போட்டுட்டு சீக்கிரமாக போய் சேர்ந்துருப்பார். அதில் போட்டிருப்பாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமாம், வாழ்க்கையில் பல பேரோட போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எனக்கும் கிரீடம்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எழுதி போட்டிருக்கோம். என்ன பண்ணுறது? எல்லோரும் யாரும் எழுதக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதனால் அது நமக்கு யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. அதனால் எழுதிடுவோம். ஸோ பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எண்டில் தான் இதை அவர் சொல்கிறாரு, பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன், வெற்றி பெற்ற எல்லாருக்குள்ளேயும் சர்டன் குவாலிட்டி, சர்டன் தன்மை இருக்குது.
அது என்னங்கிறத ஒரு மனிதன் புரிந்து கொள்வான்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வெற்றிகரமான ஒரு ஆளாக அவர்கள் வர முடியும், மாற முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வெற்றி பெறணும்னு ஆசை இருக்குது? நிஜமாக கை தூக்கணுங்க. பாதி கையெல்லாம் ஆஃப் சக்ஸஸா ஃபுல்லா? வெரி குட். 2 கையெல்லாம் தூக்கிடுங்க. வெரி குட். இதுக்காகவே கை தட்டுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்துங்க. புரியுதா? சிலர் ஒரு கை தான் தூக்குறாங்க, கன்ஃபார்மு அப்படின்னா 2 கை. ஒரு முறை நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் படிக்கிற மாணவர்கள் ஞானம் தேவை கை தூக்குங்க அப்படின்னேன். ஒரு பெரிய ஆள் எஞ்சி நிற்காரு. ஆமாம் எனக்கும் வேணும்ல அப்படிங்காரு. அதனால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நிறைய பேர் அப்படி சிந்திக்கிறதே கிடையாது. நமக்கு தெரியாது என்ன இருக்குது இப்படி நினைக்கிறதுனாலே கெட்டு போகிறது. பழைய ஏற்பாட்டில் என் ஜனங்கள் அறியாமையினால் கெட்டு போகிறாருன்னு போட்டிருக்குது. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, சிலர் ரொம்ப அறிவு வந்ததுனாலே கெட்டு போயிட்டான் அப்படிங்கிறாரு. அறிவு அது இருமாப்பை உண்டாக்கியிருக்கு சிலருக்கு. ஒரு லெவல் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா, எதுவுமே தெரிஞ்சுக்காதனால வாழ்க்கையில் முன்னேறலை. இன்னொரு லெவல் ஆஃப் பீப்புள் எந்த சைடுக்கு வந்துட்டாங்கன்னா, ஐ நோ எவ்ரிதிங் யா அப்படி சொல்லியே கெட்டு போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது. அதனால தான் பாருங்கள், இந்த காரியங்களை பற்றி ஒரு சமநிலை நமக்கு தேவை. என்ன கேட்டேன், எத்தனை பேர் வெற்றி பெறணும்னு விரும்புகிறீங்கன்னு கேட்டேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஓகே, உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், வெற்றிங்கிறது ஏதோ நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயம் அல்லது நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உலகம் அப்படி தான் நினைக்கி. உலகம் என்ன நினைக்குன்னா, வெற்றினா என்னது, அது நானே விரும்புகிற ஒரு விஷயம், நான் ஆசைப்படுற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி உலகம் நினைக்குது. ஆனால் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெற்றி பெறணும்னு தேவன் விரும்புகிறார் அப்படிங்கிறத நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எனது வெற்றி தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது புரிஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஒரு சிம்பிளான விஷயமா உங்களுக்கு மாறிடும். உலகம் வெற்றிக்காக போராடுது. ஏன்? அது அடைய போகிற விஷயம்னு அது நினைக்குது. ஆனால் நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போராட வேண்டியது இருக்காது. அது என்ன அப்படின்னா, வெற்றி என்பது நான் போய் ஏதோ அடைகிற ஒரு விஷயம் அல்ல. வெற்றி என்பது தேவன் எனக்காக அவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எனது வெற்றியை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் நான் இந்த பைபிளை பார்க்கும்போது சாதாரணமாக பார்க்குறதில்ல. இட் இஸ் த புக் ஆஃப் சக்ஸஸ். எத்தனை பேர் வெற்றி புத்தகம் வச்சுருக்கீங்க? வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என் கையில் வெற்றியின் புத்தகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வியூ நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது. முதல்ல வெற்றிங்கிறதே ஆண்டவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதாவே நிறைய பேர் நினைக்கல. நிறைய பேர் வெற்றிக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் யாராவது 2 பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணால், உதவி செஞ்சால், இவங்கெல்லாம் ஏதாவது பண்ணால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அப்படி கிடையாது பாருங்கள். அதை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வெற்றிங்கிறது யாரோ ஒருத்தர் பெறக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஒவ்வொருவரும் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எவ்ரி ஒன் கேன் வின். எல்லாம் சொல்லுங்கள், எவ்ரி ஒன் கேன் வின். நல்லா சொல்லுங்கள், ஒவ்வொருவரும் வெற்றி பெற முடியும். ஆமென். யாரோ ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அப்படி சொல்லவே இல்லை. ஒவ்வொருவரும் வெற்றி பெற முடியும். காமிக்கணும் பாருங்கள் உங்களுக்கு வசனத்தை. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு இதை முறையாக நீங்கள் கேட்கலாம். யோவான் 1 யோவானுக்கு வாங்க. Glory to God. 5வது அதிகாரம். 1 யோவான் 5வது அதிகாரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். தேவனால் எல்லாம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். தேவனால், மறுபடியும் படிங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்களா? யாரெல்லாம் தேவனுக்கு பிறந்திருக்கிறீங்க? ஆமென். இங்கே அப்படிப்பட்ட ஆள் தான் உட்காந்துருக்குறாங்க இல்லையா? தேவனுக்கு பிறக்கிறதுனா ஒன்றும் இல்லை. இயேசுவை எப்போ விசுவாசிச்சிங்களோ அப்போ நீங்கள் யாருக்கு பிறந்துட்டீங்க? 1 யோவான், இதே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வாசிங்க பார்க்கலாம் இந்த வசனம். எப்படி போட்டிருக்குது? யோவான் 1வது அதிகாரம். ஏன்னா சிலர் அது நம்ம இன்னும் பிறந்தமா பிறக்கலையான்னு அந்த டவுட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. உங்கள் டவுட்லாம் தீர்ற வரைக்கும் நீங்கள் வெற்றியை நோக்கி போக முடியாது. அதுக்கு தான் கிளியர் பண்ணுறதே. ஐயோ எல்லோரும் ஜெயிக்க முடியாது போல், தேவனால் பிறந்தவங்க தான் ஜெயிக்க முடியும், நான் பிறந்தனா பிறக்கலையான்னு டவுட்டில் இருப்பாங்க.
பாருங்க, அந்த டவுட்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் அவர்கள் ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். நல்லா சொல்லுங்க, நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். யோசித்து பாருங்க, ஒரு சிங்கத்துக்கு பிறந்தா அதை என்ன சொல்றோம்? யானைக்கு பிறந்தா பூனைக்குட்டியா? யானை குட்டி. தேவனுக்கு பிறந்தா என்னங்க? நீங்களும் குட்டி தேவர்கள் தான். ஹல்லேலூயா. ஒருத்தர் தான் விளங்குது. சிலர்லாம் யோசிக்காங்க, என்ன நம்மளை போய் தேவர்கள்ட்டாரு அப்படின்காங்க. நல்லா கவனிங்க, தேவனுக்கு பிறந்தா நீங்க யாரு? தேவர்கள் தான் நீங்களும். புரியுதா உங்களுக்கு? மாம்சத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாம நீங்க உண்மையிலேயே யாருக்கு பிறந்திருக்கிறீங்க? தேவனுக்கு பிறந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த சரீரத்துல நடந்த பிறப்பு வேற. ஆனால் நீங்கள் இயேசுவை விசுவாசித்த போது யூ ஆர் born again. நீங்கள் மறுபடியும் உங்கள் ஆவியில் என்ன பண்ணியிருக்கிறீங்க? பிறந்திருக்கிறீங்க. அப்போ தேவனுடைய வித்து உங்களுக்குள்ளே இருக்குது. ஒன்று பிறப்பிக்கணும்னா என்ன வேணும்? வித்து வேணும் இல்லையா? வசனம் என்கிற வித்துனால நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பிறந்திருக்கிறீங்க. இப்போ தேவனுக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்க. யூ ஹாவ் த நேச்சர் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஹாவ் அ நேச்சர் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு தேவனுடைய குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆமென். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. வாட்ஸ் அ நேச்சர் ஆஃப் காட்? அதில் ஒன்று முக்கியமாக, தேவன் எப்பொழுதும் ஜெயிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் தோத்ததா எங்கேயுமே சொல்லிடல. எப்போவுமே ஜெயிக்கிற தேவனாக இருக்கிறார். யெகோவா நிஸ்ஸிங்கிறது அவருடைய நாமம். ஜெயம். அவர் எப்போதுமே ஜெயிக்கிற ஒரு ஆண்டவர், தோக்கிற ஒரு ஆண்டவர் கிடையாது. அப்போ உங்களுக்குள்ளாகவும் சட்டன் நேச்சர் அவர் உள்ள வச்சிருக்கிறார். அது என்ன நேச்சர்னா, ஜெயிக்கிற ஒரு நேச்சரை அவர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் அ நேச்சர் ஆஃப் சக்சஸ். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி பெறக்கூடிய குணாதிசயத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி கொடுக்கணுமா? சொல்ல வேண்டியது இல்லை. கழுகுக்கு பறக்க சொல்லி கொடுக்கணுமா? கழுகு குஞ்சுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பை நேச்சரில் வந்துடுது. அப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் வெற்றியை பற்றி சொல்லிக் கொடுக்கீங்க? ஏன்னா நம்ம வெற்றி பெறப்படாதபடிக்கு இந்த கழுகு குஞ்சை கொண்டு போய் கோழி கூட்டில் வளர்த்துட்டாங்க. அதுதான் கிறிஸ்தவங்களுடைய கதையே. உண்மையிலேயே நம்ம பிறந்தது என்னமோ கழுகு போட்ட முட்டை தான். ஆனால் அதை கொண்டு எங்கே வச்சுட்டாங்கன்னா கோழி குஞ்சு கூட வச்சுட்டாங்க. ஸோ கோழி குஞ்சு கூட வச்சதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ பொறிச்சிருச்சு. கோழி குஞ்சு கூட குஞ்சோட பெஞ்சு கோழி குஞ்சு வாழ்ந்து, கோழி குஞ்சு என்ன பண்ணும்? குப்பை மேட்டில் குப்பை பொறுக்கிக்கிட்டு, தேவையில்லாத கொத்திக்கிட்டு, எதையாவது பண்ணிக்கிட்டு இப்படியே வாழும். ரெக்கெல்லாம் இருக்கும், ஆனால் அதை வச்சு நடக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் கிறிஸ்தவங்களுடைய தன்மையாக இருக்குது இன்றைக்கி. இப்போ அதனால தான் போதிக்க வேண்டியதாகிடுச்சு. இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி சக்ஸஸ் பற்றி பெரிய அளவில் நமக்கு இன்றைக்கி போதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் இன்றைக்கி நம்ம போதிக்கிறோன்னு சொன்னால், இந்த மாதிரி வாழக்கூடிய மக்களை எங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி கீழான ஒரு நிலையில் வாழ்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, இதெல்லாம் உலக பிரகாரமானது, இப்படியே சொல்லிட்டாங்க. அதனால தான் பாருங்கள் இன்றைக்கி அதெல்லாம் டீச் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் போதிக்க வேண்டியது இருக்குது. இயேசு சொன்னார், பரமபிதா நடாத நாற்றுகள் எல்லாம் வேரோட பிடுங்கப்படணும். அதாவது நம்மக்கிட்ட கரெக்டாக விதைச்சாங்களோ இல்லையோ, நிறைய தப்பாக விதைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு சாத்தியமே கிடையாது, முடியவே முடியாதுங்கிற மாதிரி ஏராளமான காரியங்களை உள்ள விதைச்சிருக்கிறாங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையில் அதெல்லாம் சரியான்னு பார்த்து அதெல்லாம் நம்ம களையும்படியாக தான் இன்றைக்கி நம்ம இதை போதிக்கிறோம், இதை பற்றி நாம் கற்றுக்கொள்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள், வெற்றிங்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சொந்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எவ்ரி ஒன் கேன் வின். நல்லா சொல்லுங்கள், எவ்ரி ஒன் கேன் வின். ஒவ்வொருவரும் வெற்றி பெற முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னது யாரு? தேவன் சொல்லியிருக்கிறார் நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நீங்க ஏதோ உங்க முடிவு கிடையாதுங்க. அதனால தான் சொல்ல வரேன், வெற்றிங்கிறது உங்க முடிவு கிடையாது. நீங்க வெற்றி பெறும்படியா தேவனால நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? உருவாக்கப்பட்டிருக்கீங்க. யூ ஆர் டிசைன்டு பை சக்சஸ்.
நீங்கள் வெற்றிக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கீங்க, வெற்றிக்காகவே நீங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கீங்க. யூ ஆர் பார்ன் ஃபார் சக்ஸஸ். நீங்கள் வெற்றிக்காகவே பிறந்திருக்கிறீங்க. இந்த வேதம் முழுவதும் அதை தான் சொல்லுது. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதில் நம்பிக்கையே இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாட் இஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்ட கோலே என்னென்னா பரலோகம் போகணுங்கிறது தான். எனக்கு தெரியும் இந்த சைலண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய கோல் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது கிடையாது. இதுதான் கான்ட்ரவர்சி. எதையோ நம்ம சொல்கிறோம். இப்போ சில பேருக்குலாம் அப்படியே பீட்டு கூடும். ஐயோ இவர் தான் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்குமோ அநேகமாக, அந்த அளவுக்கு யோசிப்பாங்க. சரி, நல்லா கவனிங்க. நான் எந்த தீர்க்கதரிசின்னு அப்புறமா முடிவு பண்ணுங்க. ஆண்டவருடைய கோல் மனுஷனை குறித்து, மனுஷனை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது கிடையாது. இது மதம் நமக்கு போதிச்சிருக்கிற தியாலஜி. நான் உங்கள் தியாலஜியை கொஞ்சம் சவாலில் விட விரும்புகிறேன். மனுஷனுடைய துவக்கமாக இருக்கட்டும், முடிவாக இருக்கட்டும், அது ஹெவன் கிடையாது, அது எர்த்துங்கிறத உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதான் கிங்டம் ஆஃப் காட் பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறேன். பேசும்போது நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும், சங்கீதம் 115:16 அன்னைக்கு ஹவுஸ் ப்ரேயருக்கு வந்தவங்களுக்குலாம் தெரியும், அதை பற்றி பேசினேன் நான். வானங்கள் யாருக்குடையது? பூமி யாருக்குடையது? மனுஷனுடையது. இந்த பூமியை யார் இழந்துட்டா? யார் இழந்துட்டாங்க? இழந்துட்டானா? ஏசு எதுக்கு வந்தார்? மனுஷன் எதெல்லாம் இழந்து போனானோ அதை திருப்பி கொடுக்கறதுக்கு. எதை இழந்து போனா? பூமி இழந்தான், ஆளுகை இழந்தான், அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இயேசு வந்தார். இப்போ அவர் மனுஷனுக்கு என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாரு? திருப்பி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போ மனுஷனுடைய பிளேஸ் எது? பூமி. எல்லாம் சொல்லுங்க, பூமி. பரலோகத்தை சுதந்தரிப்பான், பரலோகத்தை சுதந்தரிப்பான்னு நம்ம ஆளுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே எதுவுமே நமக்கு கிடையாது, இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம எங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. நீங்கள் செத்து ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாம் முடிஞ்சால் கூட மனுஷன் வாழ போகிற இடம் இந்த பூமி தான். தெரியுமா உங்களுக்கு? வாஸ்து பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம்லாம். புதிய பூமி, புதிய வானத்தை உருவாக்குறார். ஏன் உங்களை பரலோகத்தில் வச்சா இங்கே எதுக்கு புதிய வானம், புதிய பூமி உருவாக்கணும்? என்றைக்குமே மனுஷனுக்கு தேவன் உண்டாக்குனது இந்த பூமி தான் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் ஏன் பேசலை சர்ச்சுக்குள்ளே, மக்களும் ஏன் அதை கேட்கலன்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெற்றி பெறது, முன்னேறது, சாதிக்கிறது, தேவன் நமக்குள்ளே வச்சுருக்கிற ஆற்றலெல்லாம் வெளியே கொண்டு வர்றது, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கிய விஷயமா ஜனங்க நினைக்கல. ஜனங்களை நினைக்கவும் விடலை. ஜனங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அவர் வரப்போகிறார், நீ ரெடியாக இருக்கிறியா? இதை தான் திரும்ப திரும்ப ஜனங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் ஒன்றும் அவர் வரமாட்டான்லாம் சொல்லவே இல்லை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அவர் நிச்சயமாக வருவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இயேசு வருகிறார். பாலசேகர் நம்புகிறார் அதை. ஏன்னா நான் பேசுகிறத நீங்கள் அதனால தான் பாருங்கள், எனக்கு சில விஷயம் சொல்கிறதுக்கே இதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இங்கே கேட்டிங்கன்னா தான் உண்மையிலே நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், சிலர் ஒரு வாரம் எட்டி பார்த்துட்டு கன்ஃபார்மாக இவர் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி போயிடாதீங்க தயவுசெய்து. கொஞ்சம் கவனிங்க, உண்மையிலே என்ன பேசுகிறோம், உண்மையிலே வேதம் என்ன சொல்லியிருக்கு. சில நேரம் நீங்கள் தப்பாக கேட்டிருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? அதனால் வசனத்திலிருந்து அதை எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். கடவுள் மனுஷனுக்காக வைத்தது பரலோகம் அல்ல, பூலோகமே. எல்லாம் சொல்லுங்கள், பூலோகம். ஆமென். எர்த்து தான் உங்களுக்காக தேவன் நியமித்தது. அப்போ ஏன் நமக்கு வெற்றி அல்லது செழிப்பு, சாதனை, இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏன் ஒரு முக்கியமான விஷயமா நமக்கு தோணலை, சொல்லலை அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் தான் ஒன்றுமே கிடையாது நமக்கு. அதனால் யாரும் எதுவும் தேவையே இல்லை. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போயிடணும்? அங்கே போயிட போகிறோம். அதனால் இந்த உலகத்தில் பொறுப்பற்றவர்களாக, சோம்பேறிகளாக வாழ்கிறதுக்கு தான் நிறைய கிறிஸ்தவ மக்கள் தயார் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, நான் பானபலியாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் சில ஆற்றல்களால், திறமைகளால் அவர் என்ன பண்ணார்? நிரப்புனார். அதில் ஒன்றை கூட நான் வேஸ்ட் பண்ணலை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அந்த உலகத்தை விட்டு போனேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு என்ன சொன்னார் லாஸ்ட்டில்? எல்லாம் இட் இஸ் ஃபினிஷ்ட். பிதாவே, நான் செய்யும்படி இந்த பூமியில் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் சொன்னாரா, சொல்லலையா? அப்போ இயேசுக்கு மட்டும் இல்லை, பவுலுக்கு மட்டும் இல்லை,
உங்களுக்கு கூட சில உன்னதமான நோக்கமும் பர்பஸையும் தேவன் வச்சிருக்கிறாரு. அதை செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். ஐ ஹாவ் சம் பர்பஸ். ஹல்லேலூயா. சில நேரம் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளிலேயே நீங்கள் போராடிட்டு இருக்கணும்னு பிசாசு விரும்புகிறான். ஆனால் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் நான். உங்கள் நோக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சிலருக்கு தான் புரியுது, பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சுன்னா கை தட்டுங்க, புரியாட கூட தட்டுங்களேன். இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க சிரிக்கலைன்னா இவருக்கு இங்கிலீஷ் புரியலன்னு நினச்சிவாங்க, அதுக்காகவே சிரிப்பாங்க. சூப்பர் ஜோக் இல்லை அப்படிம்பாங்க. அவன் திட்டலாம் செஞ்சான் அப்படிம்பாரு யாராவது. நல்லா கவனிங்க, இங்கே இது நமக்கு வந்து அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கைகள் வந்து நிறைய பிரச்சனையாக இருக்குது. அதனால் பெரிய விளைவுகள்லாம் உண்டாகவே இல்லை. நான் இப்போ இவ்வளோ பேர் கேட்டேன், சிலருக்கு தான் தெரியுது இது யார், இது என்ன, இது என்ன, இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இங்கு நாம் பெரிய விஷயம் செய்யணுங்கிற எண்ணம் அநேகருக்குள்ளே இல்லவே இல்லை. 2 கோல் தான் இருக்குது. ஒன்று, ஆண்டவரை எப்போது வருவீர், இல்லாட்டா அடியேனை எப்போது எடுப்பீர். 2 கோல் தான் இருக்குது. நீங்கள் எப்போ வருவீங்க, இல்லைன்னா என்ன எப்போ கூப்பிடுவீங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், யோவான் சுவிசேஷம், அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்துருவோமா? நிறைய கிறிஸ்தவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க இதை படித்தாங்கன்னா. Glory to God. யோவான் சுவிசேஷம் 17. யோவான் சுவிசேஷம் 17 பாருங்க. எடுத்துறீங்களா? யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. நீர், அதாவது இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும் முன்னாடி சீசர்களுக்காக என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. சரியா? என்ன ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. 15, நீர் அவர்களை உலகத்திலிருந்து நீர் இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கிருந்து நம்ம இங்கே இருக்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயமே கிடையாது. யாராவது இங்கே ரொம்ப நாள் வாழணும்னா அவங்கள எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஆவிக்குரிய ஆளே கிடையாது இவர், என்ன பூமியில் ரொம்ப நாள் இருக்கணுங்காரு. யார் நமக்கு ஆவிக்குரியவங்கள ஆகிட்டாங்கன்னா, ஏசு எப்போ வருவார் நான் காத்துக்கிட்டே இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார் வைங்களேன், என்ன ஆவிக்குரியவர், இப்படி ஒரு பிக்சர் உருவாக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து நான் ஒரு 10 வருஷம் இப்படிலாம் செஞ்சு கத்தருக்காக ஏதாவது சாதிக்க போகிறேன்னா அவர் ஒரு ஆவிக்குரிய ஆளே கிடையாது. தப்பான படங்களெல்லாம் உள்ள ஜனங்குள்ள வச்சதுனால நம்ம ஆட்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள் யாராவது இருக்காங்கன்னா, ஒரு காலத்தில் நாங்கள் இருந்தோம் இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடிங்காங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம்லாம் பெரிய ஆளாக இருக்கணும், அந்த மாதிரி ஆனோன்னு சொல்கிற சாட்சிகள்லாம் கேட்கலாம்னா ரொம்ப இது விரல் விட்டு சொல்கிற மாதிரி சிலர் இருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகு பாடு உண்டுல்லா, யார் சொன்னாங்கன்னே தெரில இவங்களுக்கு. இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பாடு உண்டான் சாட்சிலாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் கேட்கும்போது சாட்சி சொல்லுவாங்க, நான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய காரில் போயிட்டு இருந்தேனாக்கும், நான் வந்து பெரிய ஒரு ஆளாக இருந்தேனாக்கும், ஒரு நாளைக்கு 5 பாக்கெட்டு சீரட் குடிப்பேன், அப்படி இப்படிலாம் நான் இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவார். பெருசாக சொல்லுவார், லைஃப் அப்படி இருந்தது, அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன்னு சொல்லுவார். சரி, இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு கஞ்சி குடித்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என்ன மாதிரி ஒரு பிக்சர் உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க. உடனே அதுக்கு அல்லேலூயா இங்கே ஒரு கும்பல் உட்காந்துருக்கும். எதுக்கு? இவர் கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே அல்லேலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தர் வந்து அப்படியே பணக்காராக இருந்தால் அவர் நரகத்துக்கு போயிடுவாருன்னா அப்படியே கூட்டு வந்துட்டாரு. என்னெல்லாமோ தியாலஜி வச்சுருக்குறோம் நாம், அது இதுன்னு சொல்லி. ஆனால் லைஃப் வந்து உண்மையிலே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாவோ ஒரு என்ஜாய்ஃபுல்லாவோ நிறைய பேருக்குள்ளே நான் பார்க்குறதே இல்லை. ஆனால் நீங்கள் வேதத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நோக்கம் இந்த பூமியில் நீங்கள் ஒரு ராஜாவை போல் அரசாட்சி பண்ணணும், இந்த பூமியை வேற ஒரு வடிவத்தில் அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஐ எம் எ வேல் ஷேக்கர். ஆமென். வேதம் சொல்லுது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் அவங்க எதை இம்பேக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? உலகத்தை, வேர்ல்டை இம்பேக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சபையும் இன்னைக்கு விசுவாசிகளும் என்ன இதில் இருக்காங்கன்னா,
அதெல்லாம் இல்லைங்க, அவர் வரப்போகிறாராம், அதனால் போயிடுவோம். ஏது என்ன, அதாவது என்ன என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற இதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இவங்களுக்கு. அதனால் இவங்களுக்கு என்ன செய்தி ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவர் வரப்போகிறாங்கிற செய்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டா இந்த கடனெல்லாம் நம்ம அடைக்க வேண்டியதில்லை, இந்த தொல்லையெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. அப்படியே என்ன பண்ணிடலாம், பறந்து போயிடலாம். இயேசு மேலே உண்மையிலே பிரியமாக இருந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தா அது கிடையாது. எப்படியாவது பறந்து நான் போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக தொல்லை தாங்கமாக தான் அப்படி நினைக்கிறாங்களே தவிர, ஒரு என்னமோ ஒரு கத்தரோடு இருக்கிறது ஒரு பெரிய இன்பகமான காரியங்கிறதுனால சொல்கிறது கிடையாது. இந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் ஏன் அதுக்கு அந்த காரியங்களெல்லாம் ஏன் மறுபரிசீலனை செய்து நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த எண்ணங்கள் இந்த உலகத்தில் நோக்கத்தோடும் தரிசனத்தோடும் ஒரு வெற்றிகரமாக ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு தடையாக இந்த எண்ணங்கள் மாறி இருக்கிறது. ஆகையால் தான் இதை பற்றி நான் பேசுகிறேன் பாருங்கள், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பவுல் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். அப்போ நீங்கள் ஒரு பொட்டன்ஷியலோட, ஒரு ஆற்றலோட, ஒரு நோக்கத்தோட இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. அதை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்காக தேவன் இந்த பூமியில் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பரலோகத்துக்கு உப்புனாரா உலகத்துக்கு உப்புனாரா? பூமிக்கு, உலகம் சொல்லக்கூடாதுல்ல, சரி பூமிக்கு நீங்கள் யாராக இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறீங்க. ஏன் பாஸ்டர் வாயில் உலகம் போயிடுச்சு அப்படின்வாங்க. அவர் உலகத்தை அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்குது யோவான் 3:16. ஆனால் நம்ம 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 என்ன பண்ணிட முடியாது, அப்படி சொல்லிடவே முடியாது. சரி, வெளிச்சமாக எதுக்கு இருக்கிறீங்க? பரலோகத்துக்கா? எதுக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க? உலகத்துக்கு. எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். பரலோகத்துக்கு கிடையாதுங்க, அங்கே போய் வெளிச்சமாக இருக்க போகிறதில்ல. இப்போ தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸே இந்த பூமியில் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் இந்த பூமிக்கு தேவைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவனுக்கு தேவைப்படுறீங்க. ஆமென். அதனால தான் உங்களை அவர் வச்சிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களை பிறக்கும்படி அவர் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையின் காரியங்களை தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தாலே நிறைய ப்ராப்ளத்தை நாம் கான்க்ரர் பண்ணுறவங்களா, ஜெயிக்கிறவங்களா மாறிட முடியும். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் போராடி தீர்க்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறோம். நோ மை ஃப்ரெண்ட், அதுக்காக கிடையாது. உங்களை தேவன் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கியிருக்கிறார். யூ ஹாவ் சம் பர்பஸ். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தேவன் என்னை நோக்கத்தோடு உண்டாக்கியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே தேவன் எதை உண்டாக்கியிருக்கிறாருன்னா உங்களுக்கான நோக்கத்தை. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருள் செய்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான நோக்கத்தை முதல்ல உருவாக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் பொருளை உருவாக்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இது? இந்த சேரை செஞ்சுட்டு உட்காரலான்னு முடிவு பண்ணாங்களா, இல்லை உட்காரணுங்கிறதுக்காக சேர் பண்ணாங்களா? ஃபஸ்ட்டு எது வந்துச்சு? பர்பஸ். அதுக்கப்புறம் தான் செயல் வந்துச்சு. கரெக்டாக? அப்போ தேவன் உங்களை உண்டாக்கிறதுக்கு முன்னாடியே எதை உண்டாக்கிட்டாரு? நோக்கத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஹாவ் சம் பர்பஸ். பவுல் சொல்கிறாரு, நான் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன்ட்டு சாவை தேடி பவுல் ஓடலை. நம்ம கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருக்காக சாவணும் பிரதர், கர்த்தருக்காக சாவணும் அப்படி அந்த மாதிரி ஒரு குரலெல்லாம் கொடுத்தா அது என்னமோ தெரில, அது நிறைய பேருக்கு அது பயங்கர ஆவிக்குரிய சத்தம் போல் இருக்கும். கர்த்தருக்காக சாவணும், ரத்த சாட்சியாக சாவணும். சில ஜபமே பண்ண சொல்லி கொடுக்காங்க. ரத்த சாட்சியாக மறிக்கணும் ஆண்டவரே, நான் ரத்த சாட்சியாக மாற்றுங்க, ரத்த சாட்சியாக மாற்றுங்க, என்னெல்லாமோ ஒரு எண்ணங்கள் ஓடுது கிறிஸ்தவங்களுக்குள்ள. ஆனால் பவுல் பாருங்கள், அவர் ஒரு முறை கல்லெறிஞ்சு போட்டிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா கூடையில் ஏறி உட்காந்து தப்பிச்சு என்ன பண்ணிட்டாரு? வெளியே போயிட்டார். இங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும், அங்கெல்லாம் போகாமல் கரெக்டாக பார்த்து கரெக்டாக அவர் நடந்துக்கிறார். அவர் என்னடா என்ன தானே தேடுறீங்க, வெட்டுங்கடா என் தலையை வெட்டுங்கடா அப்படின்னு போய் ஒருத்தர் பின்னாடி நிற்கல. புரியுதா உங்களுக்கு? ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியதானே பவுல்? இயேசுவை ஏற்றுக்கிட்டு போயிட வேண்டியதானே. ரோம போரிச்சவர்கிட்ட போய் இந்தா அப்படின்னா அவனே முடிச்சுடுவான். ஏன் ஓடுறாரு? தப்பிச்சுலாம் ஏன் போகணும்? எஸ்கேப் ஆகிலாம் ஏன் போகணும்? கூடையிலேருந்து ஏறி சவுறு வழியாக அப்படியே கூடையிலேருந்துலாம் இறக்கி விட்டாங்களாம் பவுலை. அப்படிலாம் ஏன் போகணும்? அவசியமே கிடையாதுல்ல. சாவுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரிய குறிக்கோள்லாம், போய் செத்துற வேண்டியதானே. ஆனால் பவுல் பாருங்கள், இந்த வார்த்தை எப்போ சொல்கிறாரு? இல்லை நான் இப்போ சாக முடியாது, தேவன் எனக்குள்ள பல நோக்கங்களை வச்சுருக்காரு, அதெல்லாம் செஞ்சு நான் முடித்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என் நோக்கம் முடியும் வரை என் வாழ்க்கை முடிவதில்லை. ஆமென். மறுபடியும் சொல்லுங்கள், என் நோக்கம் முடிகிற வரை என் வாழ்க்கை முடியாது.
ஆமென். அதுக்கு நீங்கள் நினச்சிக்கிறீங்க வாழ்க்கையில் வர்ற சவால்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரானதுன்ட்டு. இல்லை, உங்களுக்கு எதிரானது போல் உங்களுக்கு தோணுது. ஆனால் உண்மையிலே என்னென்னா அந்த நோக்கத்துக்கு எதிராக தான் அது இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்பா இந்த நோக்கத்துக்காக உன்னை அனுப்பியிருக்கிறேன், அந்த நோக்கம் நிறைவேற வர எந்த விஷயமும் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். பர்பஸ் வந்து அவ்வளோ முக்கியமானதுங்க. அதை உங்களை கொண்டு தேவன் செஞ்சே தீருவார், நிறைவேற்றியே தீருவார். ஹல்லேலூயா. என்ன நான் சொல்ல வர்றேன்னா, இந்த பூலோக வாழ்க்கையை மேன்மையாக நினைக்கணும்னு தான் வேதவசனம் போதிக்கிறது. இந்த பூலோக வாழ்க்கை வந்து ஒரு ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் நத்திங்க. இதெல்லாம் வந்து என்னங்க இந்த உலக வாழ்க்கை. நிறைய கிறிஸ்தவங்க இந்த வேர்ல்ட் லைஃப்பை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாவே இருக்க மாட்டேங்குது பிரதர், செபிச்சுக்கோங்க பிரதர், வாழ்க்கை நல்லாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஏன் நல்லா இருக்க மாட்டேங்குது? வாழ்க்கையை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அப்புறம் வாழ்க்கை நல்லாவே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிங்க, அப்படி கிடையாது. இந்த பூலோக வாழ்க்கை என்பது ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வந்து மேன்மை இல்லாததாக இருந்தது. ஆனால் கிறிஸ்து வந்து அதை மேன்மையானதாக என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றி கொடுத்துருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆமென். ஸோ எப்படி வெற்றினா என்ன? வாட் இஸ் மீன் பை சக்ஸஸ்? ஹவு டு டிஃபைன் த சக்ஸஸ்? வெற்றியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது? வெற்றினா என்ன? இப்போ நான் சொன்னதுலேயே பதில் இருக்குது. என்ன வெற்றினா, உங்கள் பர்பஸை நீங்கள் செஞ்சு முடிக்கிறது தான் வெற்றி. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பொருள் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த வேலையை அது சரியாக செஞ்சிச்சுன்னா அது சக்ஸஸ். இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு காற்றுலாம் தரத்துக்காக செஞ்சாங்க, காற்று தந்துச்சுன்னா அது என்னது? சக்ஸஸ். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வெற்றினா என்னென்னா, நீங்கள் எதற்காக தேவனால் இங்கே அனுப்பப்பட்டிருக்கீங்களோ அந்த நோக்கம் உங்கள் மூலமாக நிறைவேறிச்சின்னு சொன்னால் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் வந்து தேவன் சும்மா உங்களை அனுப்பலை, உங்களை வந்து இந்த பூமியில் ஒரு நோக்கம் வச்சு அதை செஞ்சு முடிக்கிறதுக்காக உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என்னை குறித்த தேவனுடைய நோக்கம் வெற்றியாக இருக்கிறது, ஜெயமாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் வந்து பாருங்கள், ஏதோ அவர் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போடணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தன்னால் நிறைவேறதில்லை அந்த நோக்கம். கடவுள் வச்சிருக்கிற நோக்கம் ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் வந்து என்ன பண்ணுறதில்ல, நடந்துறது இல்லை. அதனால தான் அவர் வந்து வார்த்தையை கொடுக்குறார், நமக்கு சில விஷயங்கள்லாம் போதிக்கிறார். அதில் முக்கியமானது என்ன உங்களுக்கு நான் பேச ஆரம்பித்தேன், இந்த வெற்றி பெறுகிற, சாதிக்கிற, முன்னேறுகிற எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் சில காரியங்கள் இருக்கிறது, சில ஒற்றுமைகள் இருக்கிறது. அது என்னங்கிறத ஒரு மனுஷன் புரிந்து கொள்வான்னு சொன்னால் ஒவ்வொருவரும் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எவ்ரி ஒன் கேன் வின். உங்களுக்கு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், ரொம்ப உறுதியாக அதை சொல்ல விரும்புகிறேன். வெற்றிங்கிறது கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டா போகும், அப்படி கிடையாது. அது வருமா வராதான்னு தெரில பிரதர், அது நம்மக்கிட்ட என்னங்க இருக்குது? கர்த்தர் சில நேரம் தந்தா தருவார், தராட்டா போயிடுவார். இப்படி ஒரு எண்ணம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாதுங்க, அது வந்தாலும் வரலாம், வராட்டாலையும் போகலாம், இப்படி இல்லாமல் நினைக்கிறாங்க. பாருங்கள், இந்த எண்ணங்கள்லாம் உள்ளே இருக்கிற வரைக்கும் லைஃப் வந்து ஒரு ப்ரொடக்டிவாகவோ வெற்றிகரமாகவோ மாறுறதே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையின் அளவுகோல்களை தேவன் உங்கள் கைகளிலே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரம் அதான் நான் பேசி முடித்தேன். எல்லாம் சொல்லுங்கள், த மெஷர்மெண்ட் ஆஃப் லைஃப் இஸ் மை ஹேண்ட்ஸ். நல்லா சொல்லுங்கள், வாழ்க்கையின் அளவுகோல்கள் என் கைகளில் இருக்கிறது. என்ன வசனம் வாசித்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன வசனம் வாசித்து காமிச்சேன்? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் உங்கள் மடியில் வந்து போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ லைஃப்னுடைய மெஷர்மெண்ட், அது ஃபினான்ஷியல் மெஷர்மெண்ட்டாக இருக்கலாம். அந்த இடத்துல எதை பற்றி பேசுது? பொருளாதாரங்கிறது கடவுள் தரமாட்டுக்காருங்க. அதை கடவுள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. யூ கிவ். ஒரு நிலத்துக்கிட்ட போய் ஒரு ஆள் சொல்கிறாரு, எனக்கு மட்டும் நீ ஒரு 100 மூட்டையை தந்தன்னா நான் ஒரு 10 மூட்டை விதைக்கலான் இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும்? ரிவர்ஸில் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஒரு 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 கேஸ் அடுப்புக்கிட்ட போய் பேசுகிறீங்க, நீ எனக்கு நெருப்பு கொடுத்தனா உனக்கு கேஸ் தரேன் அப்படின்னா எப்படி இருக்கும்?
கேஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது என்ன கொடுக்கும்? நெருப்பு கொடுக்கும். அப்போ ஃபினான்ஷியல் சக்ஸஸ்ங்கிறது தேவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் சொல்கிறாரு, நான் கிருபையாக எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், நீ இப்போ விசுவாசத்தை தான் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் சொல்லுங்கள், கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது. நல்லா சொல்லுங்கள், கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது. இதெல்லாம் ரொம்ப பேசிக் திங்ஸ் பாருங்கள். இன்றைக்கி நான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப பேசிக். ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. இந்த பேசிக்கில் வந்தால் தான் சில பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பேசவே ஆரம்பிக்க முடியும் பாருங்கள். நான் வாரம் இந்த பேஸ் போடுற வேலையிலே முடிஞ்சிடக்கூடாது பாருங்கள். ஒவ்வொருத்தர் இன்னும் இல்லை அடுத்தபடிங்கிறதுக்கு ரெடி ஆகணும். எனக்கு தெரியும் இங்கே ரெடி ஆகிட்டிங்களா இல்லையாங்கிறதே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நம்ம மேலான விஷயங்களை பேச ஆரம்பிக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, அப்போ கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் என்ன பண்ணுகிறது? பெற்றுக்கொள்கிறது. இப்போ பேங்க்கில் பணம் நிறைய போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போய் செக் எழுதுறீங்க, சலான்னு எழுதுறீங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் ஃபெய்த். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் எழுதிக்க முடியும் பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். நான் சிலருக்கு என்னென்னா, என்ன பிரதர் நம்புகிற மாதிரியே இல்லையே, நெசமாவா சொல்கிறீங்க? நெசமாவா சொல்லுதீங்க? அது அவன் கவர்மெண்ட்டில் எவ்வளோ கொடுக்கானோ அவ்வளோ தானே கொடுப்பான். எங்கள் முதலாளி எவ்வளோ கொடுக்காரோ அவ்வளோ தானே இருக்கும். அது இந்த பிஸ்னத்தில் இவ்வளோ தானே பிரதர் வரும். இப்படியே நம்ம ஆள்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, மதம் மனுஷனை எதுக்கு தயார்படுத்திட்டு இருக்கு தெரியுமா? ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, மதத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, மதம் என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்தையும் ஏற்றுக்கோ அப்படின்னு உங்களை சொல்லும். அதான் மதம். எனக்கு வியாதியாக இருக்குது, அது பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. கஷ்டமாக இருக்குது, அது பரவாயில்ல, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வர தானே செய்யும். மதம் சமாளிக்கும், ஏற்றுக்க வைக்கும். பட் கிங்டம் அதை மாற்ற வைக்கும், அதை உடைக்க வைக்கும், அதை திருத்த வைக்கும். அந்த காரியம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும். அதுதான் ராஜ்யமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 18 வருஷம் கூனியாக இருந்தா, இதில் என்ன ஆச்சரியம்னா, தேவாலயத்துக்கு போயிருக்கிறா பாருங்க. அவ்வளோ அந்த கூனியாக இருந்துமே தேவாலயத்துக்கு போயிருக்கா. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் தேவாலயத்தில் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கடவுள் ஒரு நோக்கத்தோடு உன்னை குனிய வச்சிருக்கிறாரு. ஆண்டவன் உன்னை குனிய வச்சிருக்கானா, குனிய வச்சதுல என்ன இருக்கு? ஒரு நோக்கம் இருக்கு. அவங்களும் நோக்கம் தான் பேசுவாங்க. அந்த நோக்கம் வேற, இந்த நோக்கம் வேற. நான் பேசிட்டு இருக்கிறது, கடவுள் உன்னை குனிய வச்சதுல ஒரு நோக்கம் இருக்கு. உன்னை குனிய வச்சு உனக்கு ஏதாவது பாடம் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுப்பாரு. இது என்னெல்லாமோ ஓட்டியிருக்கிறாங்க. இயேசு வர்ற வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. இயேசு வந்தாரு, அப்பமும் அவர் பேசுகிறார். இவர் சனிக்கிழமை அன்னைக்கு எப்படி யாரையும் குணமாகக்கூடாதுன்னு முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் அந்த பெண் என்ன பண்ணாருன்னா கூப்பிட்டாரு, நீ ஆபிரகாமின் குமாரத்தி, நீ கட்டுகளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுகம் உனக்கு உரிமை, அது உன்னுடைய ரைட்ஸ், அது உன்னுடைய சொந்தம், உன்னை அந்த கட்டில் இருந்து நான் அவிழ்க்கிறேன்னு சொன்னார். நிமிர்ந்துட்டா. ஹல்லேலூயா. ரிலீஜியஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லும். ஆனால் பட் த கிங்டம் ஆஃப் காட், ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யம், ஆனால் தேவனுடைய ஆளுகை வரும்போது அது என்ன சொல்லுதுன்னா, எப்பா இதெல்லாம் ஏற்றுக்கிட்டே நீ போகிறதுக்காக நான் வரல, இதெல்லாம் மாற்ற முடியும்னு சொல்கிறது தான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் பிரச்சனையிலே நீ கிடக்கணும், அவ்வளோதான், வேற என்ன பண்ணுறது, அதான் வாழ்க்கை. இப்படியே சொல்லிவிடும் மதம். சிலரை இப்படியே சொல்லி சிலர் அப்படியே ஆறுதல்லாம் படுத்தும், வாரம் வாரம் ஆறுதல் படுத்தும் மதம். சோர்ந்து போகாதே எதையாவது சொல்லி, பாட்டெலாம் நல்ல பாட்டு, எதையாவது சொல்லி ஜனங்கள் என்ன பண்ணணும்னா ஆறுதல் படுத்தும், தடவி கொடுக்கும். அது பரவாயில்ல, ஓகே, ஏசு வந்துடுவார், சீக்கிரம் கலப்படாத, நாளைக்கு வந்துடுவாரா பிரதர், ஏன்னா நைட்டு கடங்காரன் வரேன்னு சொல்லியிருக்கான், அடுத்த வாரம் வந்துடுவாரா, வாரம் சொல்லுதீங்க, டிவி ஸ்பீட்டில் வந்தாலும் இதுக்குள்ளே வந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒருத்தர். அந்த அளவுக்கு வெறுப்பாயிட்டாங்க ஜனங்க. வாரங்காரு வரவே மாட்டுக்கார. ஏன்னா மதம் இப்படி தான் மனுஷனை தயார்படுத்துது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னா, அவன் அப்படி பண்ணுறது கிடையாது. பரலோகத்தை நீ தேடி போகாத, பரலோகம் இந்த பூமியை வர முடியும், இந்த பூமிக்குள்ளே பரலோகத்தை கொண்டு வர முடியும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. செத்தா நீ பரலோகத்தை பார்க்கலாங்கிறது இல்லை, இயேசு சிலுவையில் செத்தது இங்கே நீ பரலோகத்தை பார்க்கலாங்கிறதுக்காக தான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஹெவன் ஆன் எர்த். நல்லா சொல்லுங்கள், ஹெவன் ஆன் எர்த். சர்ச்சுக்கு அந்த மாதிரி பேர் போடலாமான்னு யோசிச்சு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது நல்ல ஜனங்களுக்கு பளீர்னு விளங்குற மாதிரி ஒரு பேர் போடணும் அப்படின்ட்டு. ஹெவன் ஆன் எர்த். எல்லாம் சொல்லுங்கள், ஹெவன் ஆன் எர்த். என்னாலும் சொர்க்கம் செத்த பிறகு தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க,
இந்த பூமியில பரலோகத்தை இயேசு கொண்டு வந்தார். ஆமென். அவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது வந்திருக்கிறதுன்னு சொன்னார். இங்க நோய் ஆளக்கூடாது, தரித்திரம் ஆளக்கூடாது, பிசாசு ஆளக்கூடாது, எதுவும் ஆளக்கூடாது, நீ ஆளணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. உங்களை ஆளுகிறவர்களாய் மாத்துறது தான் தேவனுடைய ராஜ்யம். எல்லாம் உங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறது கிடையாது. கடன் உங்களை ஆளக்கூடாது, தரித்திரம் உங்களை ஆளக்கூடாது, நோய்கள் பிரச்சனைகள் உங்களை ஆளக்கூடாது. மதம் என்ன சொல்லுது? அது ஆளும், சிலரை ஆளும். ஆளுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, இதான் மதம் பேசுது. அதையும் போய் உட்கார்ந்து குறிப்பெலாம் எடுத்து வியாதியின் ஆசீர்வாதங்கள் புக்கெலாம் வந்துருக்கு. ஐயோ கடவுளே, வியாதியில் என்ன ஆசீர்வாதம் இருக்கு? வியாதியின் ஆசீர்வாதங்கள் யோசித்து பாருங்க, என்ன ரேஞ்சுக்கு போயிட்டாங்க பாருங்க. அதை மாத்துறதுக்கு என்னடா வழின்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது எதுமோ அது ஒரு ஆசீர்வாதம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இந்த கேன்சர் வந்து கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதங்க. இன்னும் எப்படி இருக்குது பாருங்க, என்ன ஒரு திங்கிங்க்கு ஜனங்களை அதை தயார்படுத்தியிருக்கு பாருங்க. கேட்டால் கடவுள் வந்து அவர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்கள சிரிச்சிப்பார். எனக்கு இதை கேட்டோன்னே என்ன தோணுன்னா, கடவுளே என்ன ரொம்ப நேசிக்கிறாதீங்க தயவுசெய்து. ஏன்னா கடவுள் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்கள என்ன பண்ணுவாராம்? பைபிளில் சிக்ஷைங்கிற வார்த்தையை வந்து என்ன அர்த்தம்னே ஜனங்களுக்கு தெரியறதில்ல. சிக்ஷைனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வியாதி, அடி, ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா என்னது சிக்ஷை. உங்கள் கால் மேலே ஒரு டயர் ஏறி போயிட்டுனா என்னது கடவுளுடைய சிக்ஷை. ஏன்னா அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இப்படிப்பட்ட நேசம் யாருக்கெல்லாம் வேணும்? யாருக்கெல்லாம் வேணும்? ஆண்டவர் உங்களை அன்பாக இருக்கிறாருன்னா பயமாகிடுது. இப்போ ஐயோ அன்பாக இருக்கிறவங்கள போட்டு வாங்குன்னு வாங்க வராம, அப்போ ரொம்ப நேசிக்கிறாதீங்க ஆண்டவரே அப்படி தானே சொல்ல தோணுது. சிக்ஷைன்னா சிம்பிளாக போட்டு நீதிமொழிகள் பைபிளை எங்களுக்கு கிரீக் தெரியாது, ஹீப்ரு தெரியாது. ஒருத்தர் நம்ம சர்ச்சில்னு சொல்லியிருக்காரு, இவர் ஹீப்ரு கிரீக்லாம் எடுத்து பேசுகிறார், எங்களுக்கு என்ன தெரியாது செய்யுது அப்படிங்காரு. பரவாயில்ல, பைபிள் தெரிஞ்சால் போதும். ஹீப்ரு கிரீக் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது, பைபிள் தெரிஞ்சால் போதும். பைபிளில் சிக்ஷைன்னா என்ன வார்த்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீதிமொழியில் போட்டிருக்குது, போதக சிக்ஷையே ஜீவ வழி அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்கள், சிக்ஷை என்றால் போதித்தல். சிக்ஷைன்னா போட்டு வாங்குன்னு வாங்குறது கிடையாது. யார் மேலே அன்பாக இருப்பாரோ அவங்களுக்கு அவர் நல்லா போதிப்பாருன்னு போட்டிருக்குது. ஆமென். விடுதலை இல்லையா உங்களுக்கு? உங்கள் மேலே கடவுள் அன்பாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? போதிப்பார். ஆனால் மதம் இந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணுன்னா உங்களை ஆறுதல் படுத்தும். கவலைப்படாதே, கண்ணீர் சிந்துக்கிறாயா, கடவுள் ஏதோ ஒன்று வச்சிருக்கார், வச்சதில் ஒரு நோக்கம் இருக்குது. பக்கெட்டில் பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு சங்கீதத்தில் தாவீது சொல்லியிருக்கான். அதனால் அந்த பக்கெட் நிறைஞ்ச உடனே உனக்கு எல்லாம் மாறிடும். ஐயோ எனக்கு என்ன ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி மத எண்ணங்கள்லாம் நமக்கு எப்போ வெளியே வருவோன்னு தெரில. ஆனால் நான் சொல்கிறேன், அப்படிலாம் வரணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஜனம், அப்படி ஒரு கூட்டம் நிச்சயமாக எழும்ப முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஜனங்க வந்து இப்படி தான் தயார்படுத்தப்பட்டிருக்காங்களே தவிர சூழ்நிலையை என்னால் மாற்ற முடியும்யா, சூழ்நிலைக்கு கைதியாக இருக்கிறதுக்காக கடவுள் என்னை உண்டாக்கலை. கடவுள் என் கூட இருக்கிறதுனால ஐ கேன் சேஞ்ச் மை சர்க்கம்ஸ்டான்சஸ். என்னுடைய சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஹேவ் அ ஸ்ட்ரென்த். எதுக்கு? அப்படியே பலனாக மறிக்கிறதுக்கா? சாவுறதுக்காங்க ஸ்ட்ரென்த்து? எல்லாத்தையும் மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. யூ கேன் சேஞ்ச் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். இன்றைக்கி அது எது வேணாலும் இருக்கும், உங்கள் பொருளாதார நிலை, உங்கள் வியாதி நிலை, உங்கள் கடன் நிலை, எதுவாக இருந்தாலும் சரி அதை உங்களால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஐ கேன் சேஞ்ச் மை சர்க்கம்ஸ்டான்சஸ். எல்லாம் சொல்லுங்கள், என் சூழ்நிலைகளை நான் மாற்றி அமைக்க முடியும். நான் சூழ்நிலையின் கைதி அல்ல, நான் எல்லாவற்றையும் ஆள உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆள பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். This is the message of the kingdom. This is the message of the Bible. இது ஒவ்வொரு விசுவாசியுடைய உள்ளத்தில் போச்சுன்னா அவங்க வாழ்க்கையை வந்து எல்லாரும் மாதிரி நம்ம வாழ மாட்டோம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை பூக்க ஆரம்பிக்கும், காய்க்க ஆரம்பிக்கும், பழுக்க ஆரம்பிக்கும், கனி நிறைஞ்சதாக மாறிவிடும். ஹல்லேலூயா. முதல்ல இந்த பேஸ் உள்ளே போகணுமே. இந்த அடிப்படையே உள்ளே போகலன்னா ஒன்றுமே வராது. சரியான இன்புட் உள்ளே போட்டிங்கன்னா வர வேண்டிய அவுட்புட் வெளியில் வருங்க கட்டாயமாக. ஹல்லேலூயா. நான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசுகிறேன். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய பார்ப்பேன்னு நம்புகிறேன். ஆமென். நிச்சயமாக பார்ப்பேன், நான் நிச்சயமாக பார்ப்பேன். ஆனால் இப்படி தான் அது நடக்கு. உள்ளங்கை அளவு மேகம் வந்துடுச்சா, ப்ரைஸ் காட், இப்படி தான் பெருமழை வரப்போகுது.
ஆமென். அதனால் நான் சின்ன வெற்றியை சாதாரணமாக நினைக்கிறது இல்லை. ஓகே, இப்படி தான் வந்திருக்கா, இப்படி தான் பெரிய வெற்றியும் வரப்போகுது. சிங்கத்தை கொன்னேன், கரடியை கொன்னேன், கோலியாத்தையும் கொள்வேன். ஆமென். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்கள், செலிப்ரேட் எ ஸ்மால் சக்ஸஸ். எல்லாம் சொல்லுங்கள், சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்கள். ஆமென். நம்ம ஆட்கள் வெற்றியெல்லாம் கொண்டாட மாட்டாங்க. வெற்றி பெறணுங்கிற ஆசை இல்லை, கவலை இல்லாமல் இருக்கணும் பிரதர். அதுக்கு தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். பிரச்சனை இருக்கக்கூடாது எனக்கு வாழ்க்கையில். பிரச்சனை இல்லாமல் நான் வாழணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இதைத்தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கிங்டமை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் சொல்லுவீங்க இந்த பிரச்சனை எல்லாம் வாய்ப்புன்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. எவ்ரி ப்ராப்ளம் இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாம் சொல்லுங்கள், ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு வாய்ப்புகள். திஸ் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் த கிங்டம். கோலியாத்து முழு இஸ்ரவேலுக்கும் பிரச்சனை. கோலியாத் முழு இஸ்ரவேலுக்கும் பிரச்சனை. ஆனால் தாவீது சொன்னா, இவனை அடிச்சனா ராஜ்யம் என்னுடையதாக மாறும். ஹல்லேலூயா. இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நான் ராஜாவாகிறதுக்கான வாய்ப்பு இது. ஆனால் நம்ம ஆட்கள்கிட்ட பாருங்க, அந்த தன்மையே இன்னும் நிறைய பேருக்குள்ளே வரல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எல்லாத்தையும் இவங்க பாருங்க, ஜெயிக்கிறவங்க பிரச்சனையே வாய்ப்பாக பார்க்குறாங்க. தோற்று போகிற ஆட்கள் என்ன தெரியுமா, வாய்ப்பையும் பிரச்சனையாக பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு வந்திருக்கிற பெரிய வாய்ப்பு, ஆனால் அவங்க அதை பிரச்சனைப்பாங்க. பாருங்கள், கடலில் கொந்தளிச்சுட்டு கிடக்காங்க, மூழ்கிற கண்டிஷன். காப்பாற்றுறதுக்காக இயேசுநாதர் வரார் கடல் மேலே நடந்து. வாய்ப்பா வாய்ப்பு இல்லையா? என்னங்க வாய்ப்பா வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு தானே. இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆவேசம்னாங்க. இயேசுவே அவங்களுக்கு எப்படி தான் தெரிஞ்சார்? பேயா தான் தெரிஞ்சார். புரியுதா உங்களுக்கு? வேர் இஸ் த ப்ராப்ளம்? யுவர் ஆட்டிடியூட்ஸ். நீங்கள் நம்புகிற விதத்தில், நீங்கள் பார்க்குற விதத்தில் ஒரு ரேடிக்கலான சேஞ்சு. சும்மா சேஞ்சுனா இப்படி கிடையாது, 360 டிகிரியில் ஒரு மாற்றம் வரணும். ஹல்லேலூயா. இயேசு அதை தான் பேசினார். இயேசு முதல்ல பண்ண பிரசங்கம் என்னதுங்க? நல்லா தைரியமாக சொல்லுங்கள். ஏன்னா யாருமே சொல்ல மாட்டேங்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். என்ன பேசினார்? மனம் திரும்புங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போயிருக்கிறீங்க? மனம் திரும்புங்கள்னா என்ன அர்த்தம்? போன வேலைக்கிழமை மீட்டிங் வந்தவங்களாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் லீக் அவுட் ஆகிடுச்சு ஆன்சர்லாம். நிறைய பேர் இந்த மனம் திரும்புனா என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவத்திலேருந்து மனம் திரும்பணும், பாவத்திலேருந்து மனம் திரும்பணும், அதான மனம் திரும்புதல். நோ மை ஃப்ரெண்ட், நோ. அதாவது இருக்கிற வார்த்தைக்குள்ளே நம்ம எதையாவது ஒன்று போடுறது எக்ஸ்ட்ரா. அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் இருக்காரு, நம்மெல்லாம் மாற்றி விட்டோம். அதை கெஞ்சுங்கள் கொடுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? என்னமோ பைபிள்லேருந்து சொன்ன மாதிரியே இருக்கும், ஆனால் பைபிள் கிடையாது. அவர் சிம்பிளாக சொன்னார், ஆஸ்க் இட் ஷால் பி கிவன் அன்டு யூ. நம்ம ஆஸ்க்குன்னா என்ன நினச்சிக்கிட்டோம்? நீ கெஞ்சுனா உனக்கு கொடுப்பார் அப்படின்ட்டாங்க. அவர் கேட்க தான் சொன்னார், கெஞ்செல்லாம் சொல்லலை. கேட்டாலே கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்கள், கேட்டால் கொடுப்பார். ஆமென். நிச்சயமாக கொடுப்பார், சந்தேகம் கிடையாது. மனம் திரும்புங்கள்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல சொல்கிறேன் பாருங்கள், க்ரீக்கில் இந்த மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னால் என்ன போட்டிருக்குன்னா, மெட்டா நோயா. பாருங்கள், க்ரீக்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் நம்ம சர்ச்சில். பைபிள் காலேஜில் கூட தெரியாது இதெல்லாம். ப்ரைஸ் காட். அவங்ககிட்ட தான் நான் நோட்ஸே வாங்கணுன்னு இருக்கிறேன். ஏன்னா நான் பேசின எல்லா பிரசங்க நோட்ஸும் அவங்ககிட்ட இருக்கும். வேணா ஜெராக்ஸ் எடுத்து வாங்கிக்கோங்க, காப்பி ரைட்ஸே அவங்ககிட்ட தான் இருக்குது. மெட்டா நோயா. எல்லாம் சொல்லுங்கள், மெட்டா நோயா. போயா அப்படிங்களா? என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரிய மாட்டேக்கா? நல்லா சொல்லுங்கள், மெட்டா நோயா. மெட்டானா மைண்ட், நோயானா சேஞ்ச். எல்லாம் சொல்லுங்கள், சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் வே ஆஃப் திங்கிங், சேஞ்ச் யுவர் திங்கிங் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். எல்லாம் சொல்லுங்கள், சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் யுவர் லைஃப். உங்கள் எண்ணங்களை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். நல்லா சொல்லுங்கள், உங்கள் எண்ணங்களை மாற்றினா உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் யுவர் லைஃப். பாருங்கள், உங்கள் பிஸ்னஸ் மாறணுமா? உங்கள் திங்கிங் மாறினாலே உங்கள் பிஸ்னஸ் மாற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பொருளாதார நிலை மாறணுமா? உங்கள் திங்கிங்கில் தான் அது ஆரம்பிக்கிறது. Poverty is not in this world. Poverty is in your mind. ஏழ்மை, தரித்திரம், குறைவு இந்த உலகத்தில் கிடையாதுங்க.
ஏழ்மை, தரித்திரம் இதெல்லாம் நம்ம மனதில் இருக்குது. நம்ம மனசை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கரெக்டாக அதை செழிப்பு ஆக்குவோன்னு சொன்னால் வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ளே பாஞ்சு வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஏன் இப்போ உள்ளே வரமாட்டுக்குன்னா இது வந்து ரிசீவராக இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், பி எ ரிசீவர். வாங்க தெரிய மாட்டுக்கு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னா, கடவுள் ஏன் கொடுக்க மாட்டேக்காருன்னே தெரில, நானும் பூவாச்சு பார்த்துட்டேன், கண்ணீர் விட்டு பார்த்துட்டேன், ஆமாம் எல்லாம் பண்ணிட்டீங்க, ஆனால் புத்தி மாறல. புத்தி மாறுறது தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் வந்து வேற ஒன்றுமே சொல்ல. என்ன சொன்னார்னா, சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் யுவர் மைண்ட் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். உன் எண்ணத்தை மாற்றணும், உன் புத்தியை மாற்றணும். என் வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அதை நீ கொண்டு வருவேன்னு சொன்னால், அலைன் வித் மை வேர்ட், என் வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீ சிந்திக்கிற ஒரு ஆளாக மாறுவேன்னா என் வார்த்தையில் சொல்லியிருக்கிற மாதிரி விளைவு உன் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஒரு கிராமத்தில் நான் பேசிகிட்டு இருந்தேன், வந்து ஐயா என்னத்தை மாற்றணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னத்தை தான் மாற்றணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்கள், என்னத்தை மாற்றணும்? எண்ணத்தை தான் மாற்றணும். ஆமென். சேஞ்ச் வந்து இங்கே தான் வேணும். உங்கள் லைஃப் சேஞ்சிங் வந்து எங்கேயோ கிடையாது. உங்கள் லைஃப் எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்கள் பிஸ்னஸ் எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற வார்த்தை இன்றைக்கி உங்களுக்கு சமீபமாக இருக்குதுன்னு பவுல் சொன்னார். உங்கள் ரட்சிப்பு ரொம்ப நியராக இருக்குது. எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? சிம்பிளாக சொன்னார் பவுல், மூக்குக்கு கீழே அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதில் என் மூக்குக்கு கீழே இருக்குது. எங்கே இருக்குங்க? இஸ் இன் யுவர் மவுத். மிராக்கிள் இஸ் இன் யுவர் மவுத். எல்லாம் சொல்லுங்கள், அற்புதங்கள் என் வாயில் இருக்கிறது. உங்கள் வாயில் இந்த வார்த்தை நான் ஏன் இங்கே நிறைய நேரம் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் வெளியிலலாம் சொல்ல மாட்டேங்கிங்க. அதுக்கு தான் இங்கே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குது. சிலர் இங்கேயும் பிரதர் சொல்கிறீங்க, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு நான் ஜாயின் பண்ணிக்கலான் இருக்கிறேன். நான் போயிடுவேன், நீங்கள் அங்கேயே இருப்பீங்க. அதுக்கு தான் நான் அப்படி போக விரும்பலையே. ஒரு சபைன்னு இருந்தால் அப்படியே ஒரு அணி மாதிரி ஒன்றா போகணும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் எழும்பணும். யாரோ ஒருத்தர் எழும்புனா எப்படி சரீரம் இயங்கும்? கை கொஞ்சம் பேலன்ஸாக இருந்ததுன்னா இந்த கொஞ்சம் வேலைலாம் தாமதிக்கும். அதனால தான் யாரோ ஒருத்தர் எழும்புறன்னு விரும்பலை. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எழும்ப முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வெற்றி பெற முடியும். நிச்சயமான வழிகள் இருக்கிறது, உறுதியான பாதைகள் இருக்கிறது. அதை தான் நான் போதிக்க விரும்புகிறேன். ஸோ தொடர்ந்து நான் அதை தான் டீச் பண்ண விரும்புகிறேன். நான் யாருக்கோ கிடைக்கும், வந்தால் வரும், வராட்டா போகும், யாருக்கு தெரியும்? இப்படிலாம் கடவுள் வந்து நம்மளை வந்து ஒரு குழப்பவாதிகளாக வாழும்படியாக வாழ்க்கையை அவர் வைக்கல. இப்போ இந்த சர்ச்சுக்கு வரணும்னா எப்படின்னு கேட்டால் வழி சொல்லிவிடுவீங்களா? நீங்கள் இந்த வந்தீங்கன்னா இதில் கேட்டிங்கன்னா வந்துடுவீங்க. இன்றைக்கி பிரதர் கொஞ்சம் தேடிட்டு வந்துருக்குறாங்க, அடுத்த வாரம் கரெக்டாக வந்துடுவாங்க. எப்படி வரணுங்கிறது தெரியும். அது மாதிரி தான் வெற்றியும் இப்படி பண்ணி இப்படி போனால் வரும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையில் அதற்கான நிச்சயமான உறுதியான வழியை வச்சிருக்கிறார். அது என்னங்கிறத புரிந்து கொள்வோன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எவ்ரி ஒன் கேன் வின். நல்லா சொல்லுங்கள், எவ்ரி ஒன் கேன் வின். நல்லா சொல்லுங்கள், எவ்ரி ஒன் கேன் வின். இப்படி சொல்லுங்கள், ஐ கேன் வின். நல்லா சொல்லுங்கள், ஐ கேன் வின். பாருங்கள், அதில் தான் சந்தோஷம் அவருக்கு. மற்றவங்க ஜெயிக்கிறதுலாம் இருக்கட்டும், நான் ஜெயிக்கணும். ஏமா ஒன்றும் இது தப்பான ஆட்டிடியூட் கிடையாது. சில என்ன அது நான் ஜெயிக்கணும், என்ன ஒரு ஆவிக்குரிய மாதிரி இல்லையே, நான் சொல்லிட்டு இருந்தா சில இப்படி யோசிச்சுறாங்க. எனக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா யாப்பேஸ் ஆண்டோட்ட போய் சொல்கிறான், தேவரீர் தேசத்தை ஆசீர்வதித்து தேசத்தின் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி. அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஊர் சொந்தக்காரன் அம்மா அப்பா ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கான், பேரே கெட்டு போச்சு. எல்லாரும் என்னை ரொம்ப தாழ்வாக தான் பார்க்காங்க. அதனால் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்து உமது கரம் என் கூட இருக்கட்டும். பைபிள் சொல்லுது, அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா, வாட் அ செல்ஃபிஷ் ப்ரேயர் அப்படின்னு சொன்னாரா? சுயநலமான ஜபம்னு சொன்னாரா? நம்ம மதம் தான் சொல்லியிருக்குது அது சுயநலமான ஜபம். அப்படிலாம் என்ன நீங்கள் வந்து கேட்கலாமா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிடணும். இல்லையே, ஆண்டவர் அப்படிலாம் சொல்ல விரும்புறதில்ல. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஏமா, நீங்கள் ஒரு வாய்க்காலாக இருப்பீங்க, நீங்கள் ஒரு ஊற்று மாதிரி இருப்பீங்க, நிச்சயமாக இருப்பீங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இதுதான். அப்போ மனம் திரும்புதல்னா என்னென்னா, ஏதோ பாவத்திலிருந்து திரும்ப, அது ஒரு சின்ன பகுதிங்க.
நம்ம கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்கன்னா பாவம் 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 பாவம்னு இயேசுவை கூட அவ்வளோ பேசுறது இல்லை. பாவம் பாவம்னு இன்னும் எல்லாம் தான் பேசுறது. மனம் திரும்புதல்னா பாவத்திலிருந்து வர்றதுங்கிறதுல அது ஒரு சின்ன பார்ட். மனம் திரும்புதல்னா என்னன்னா, நான் சொன்னேன் சேஞ்ச் யுவர் திங்கிங். இன்னொரு முக்கியமான இது சொல்கிறேன். இயேசு அந்த இடத்துல என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறாரு பாருங்க. மனம் திரும்புங்கள்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம். சரி, அப்போ இதுக்கு சம்மந்தம் இருக்கா? மனம் திரும்புங்கள்னு சொல்லிட்டு பரலோக ராஜ்யம் என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம பரலோக ராஜ்யம் சௌகரியமாக இருக்குனால என்னதான் யோசிக்கிறாங்க? ஏதோ 2வது வருகை 3வது எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது கிடையாது. கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் கிடையாது. எப்பா மனம் திரும்புதல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கம் பேக் டு த ஒரிஜினல் பர்பஸ். உன்னை நான் எதுக்காக உண்டு பண்ணனோ அந்த மூல காரணங்களுக்கு நீ திரும்பு என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. மனம் திரும்புதல் என்றால் தேவன் என்னை எதற்காக உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்திற்காக வாழும்படி திரும்புதலே மனம் திரும்புதல். ஆமென். புரியுதா உங்களுக்கு? மனம் திரும்புதல் என்ன? அப்போ உங்களுடைய ஒரிஜினல் நோக்கம் என்ன? ஆளுவது. எல்லாம் சொல்லுங்க. வெற்றி பெறுவது. எல்லாம் சொல்லுங்க. தலைமை தாங்குவது, வழி நடத்துவது, வெற்றி பெறுவது. இதுதான் ஒரிஜினல் நோக்கம். அப்போ மனம் திரும்புதல்னா என்ன அர்த்தம்னா கம் பேக் டு த ஒரிஜினல் பர்பஸ் ஆஃப் காட். தேவன் உன்னை என்ன நோக்கத்துக்காக உருவாக்குனாரோ மனுஷனே அந்த நோக்கத்துக்கு திரும்ப அதை தர்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு எதை மனுஷனுக்கு கொண்டு வந்தார்? கிங்டம். எல்லாம் சொல்லுங்க. கிங்டம். எல்லாம் சொல்லுங்க. அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்தார். ஏன்னா அவன் அதை தானே இழந்து போனான். அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தார். ராஜ்யம்னா என்ன? இவன் வந்து எல்லாத்தையும் ஆளுவானா இருப்பான். அதுதான் ராஜ்யம். அதை அவன் இழந்து போயிட்டான். அதை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் வந்தார். அப்போ மனம் திரும்புதல்னால என்ன அர்த்தம்னா கம் பேக் டு த ஒரிஜினல் பர்பஸ். மூல காரணங்களுக்கு திரும்பு, ஆதி நோக்கத்திற்கு திரும்பு. எப்படி வாழும்படி உன்னை உண்டாக்கினோ அந்த வாழ்க்கைக்கு நேராக நீ எழுந்து வா என்று சொல்வதான் மனம் திரும்புதல். ஏசு அதுதான் பேசினார். ஊருக்கும் போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டே இருந்தார். சொல்ல போனால் கிங்டம் பற்றிய மெசேஜை இயேசு யார்கிட்ட பேசினார்னா வெளியில் உள்ள மக்கள்கிட்ட தான் நிறைய பேசினார். இயேசு தாம் சிலுவையில் மரிக்க போகிறதையோ ரத்தம் சிந்துறதையோ இதை பற்றி பொது ஜனங்கிட்ட அவர் பேசவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இட் இஸ் அ ஃபேமிலி மேட்டர். அதை யார்கிட்ட தான் பேசினார்? ஜனங்கக்கிட்ட போய் சொல்ல, நான் வந்து சாவ போகிறேனாக்கும், ரத்த சிந்த போகிறேனாக்கும், கல்வாரியில் போய் மறிக்க போகிறேனாக்கும், இன்னும் பொது கூட்டத்தில் அதெல்லாம் பேசலை. அதை எங்கே பேசினார்னா சீசர்கள்ட்ட மட்டும்தான் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். ஜனங்கக்கிட்ட அதை பேசலை. ஜனங்கக்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா இஸ் டாக்கிங் அபவுட் கிங்டம். இயேசு ஒரே ஒரு செய்தியை தான் கொண்டு வந்தார். அந்த செய்தி ராஜ்யமாக இருக்கிறது. ஆமென். இயேசு வேற எந்த செய்தியும் பேசலை. ஒரே ஒரு மெசேஜ் இருந்தது. இட்ஸ் அ கிங்டம். இட்ஸ் அ கிங்டம். அதுதான். ஏன்னா இந்த கிங்டம் மனுஷனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காரியங்களை பற்றி இயேசு பேசுகிறார். மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவனுக்கு உண்டாகக்கூடிய பல தேவைகள், பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் பற்றியும் அவர் பேசுகிறார். எல்லாத்தையும் பற்றியும் அவர் பேசிட்டு அவர் சொல்கிறார், என்னத்தை புசிப்பீங்க, என்னத்தை குடிப்பீங்க, என்னத்தை உடுத்துவீங்க, எப்படி பில் கட்டுவீங்க, எப்படி வட்டி கட்டுவேன், இல்லை எப்போ கடன் தீரும், எப்போ வந்து நான் என் தொழிலில் முன்னேற்றம் காண்பேன். பல காரியங்களை பற்றி மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கவலைப்பட்டு இருக்கிறான், யோசிச்சுட்டு இருக்கிறான். ஏசு என்ன சொன்னார்? இதெல்லாம் அப்படிதான்ப்பா இருக்கும் வாழ்க்கை அப்படின்னாரா? வாழ்க்கையே அப்படித்தான் அப்படின்னாரா? ஏதாவது சொல்லலை. ஏசு அப்படி போதிக்கவே இல்லை. இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் என்ன போதிச்சாருன்னா ஹவு டு கெட் மோர். எல்லாம் சொல்லுங்கள். ஹவு டு கெட் மோர். அதிகம் பெறுவது எப்படி? யாருக்கெல்லாம் அதிகம்னா ஆசை இருக்குது? ஆமென். உண்மையிலே உங்கள் ஹார்ட்டில் அது வரணும். அதிகம். எல்லாம் சொல்லுங்கள். மச் மோர். இயேசு வந்து எப்போவுமே கொஞ்சத்தையோ ஒன்றுமில்லாததையோ பேசலை. ஹவு டு கெட் மோர் அதுதான் பேசுகிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு ரேஷன் கடையில் கொடுக்கறது போல அளந்து தரப்படும் அப்படி சொன்னாரா? சொல்லலை. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க. இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். பட்டாலும் படும், படாமலும் போகும் அப்படின்னாரா? இல்லையே.
ராஜ்யத்தின் செய்தி ஒரு ஆளை குதிக்க வச்சிரும், ஒரு ஆளை கொண்டாட வச்சிரும், ஒரு ஆளை செலிப்ரேஷன் ஆகிடும், வாழ்க்கையை பற்றி கண்ணோட்டத்தை மாற்றிடும். ஏன்னா இங்கே டூ மச்சாக இருக்குது, இங்கே நிறைய இருக்குது, இங்கே அதிகம் இருக்கிறது. எந்த அளவுக்கு கொடுக்கப்பட முடியும்னா நீங்களே போய் நிறைய பேர் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இவன் போட்டு காலியாக இருக்குது. ஆனால் இயேசு அவன் படகை நிறைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் 4 பேரை கை காட்டுறான். ஏராளம் ஆயிடுச்சுப்பா, நீங்களாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு அவன் போட்டு நிறைஞ்சிடுச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இயேசு அதிகத்தை பற்றி பேசினார், அதிகமாக்குவதற்காக வந்தார். அப்படிதான் சொன்னார். ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம்னா என்ன? அதிகம். இஸ் அபண்டன்ஸ். அது ஏராளம், எக்கச்சக்கம். இதெல்லாம் கொடுக்கறதுக்காக அவர் வந்தார். நான் என்ன சொல்றேன்னா, இது உங்களுடைய திங்கிங் பேட்டர்னா இது மாறுதுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலையும் அபண்டன்ஸ் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அபண்டன்ஸ் பிகின்ஸ் யுவர் மென்டாலிட்டி. செழிப்பு எங்கேயோ ஆரம்பிக்க முடியாது. செழிப்பு உங்களுடைய திங்கிங்கில் வேணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். நான் பார்க்குற தொழில் எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் இருக்கிற ஊர் எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் படிச்சிருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம், தட்ஸ் நோ மேட்டர். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டாருங்கிற அந்த எண்ணம், அந்த திங்கிங், அந்த பேச்சு, அந்த ஸ்பிரிட் இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி உலகம் வேற மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நடக்காத பிஸ்னஸ் நடக்க ஆரம்பிக்குங்க. அது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே போகாதுன்னு சொல்லுவீங்க, அது போக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சூழ்நிலை தான் என்ன எங்கேயோ எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. சூழ்நிலைக்கு நீங்கள் கைது கிடையாது. சூழ்நிலையை நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆள முடியும். ஹல்லேலூயா. அப்போ எப்படி அதிகம் பெறுறதுங்கிறதான் இயேசு பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? அதுக்கு என்ன சொல்யூஷன்? இவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டார். இது நீங்கள் வாசிச்சிருப்பீங்க தானே 6ஆம் அதிகாரத்தில். உணவு பிரச்சனையை பற்றி பேசிட்டாரு, உடையை பற்றி பேசிட்டாரு, எல்லாத்தையும் பேசிட்டார். மனுஷன் பொதுவாக எதுக்கெல்லாம் கவலைப்படுறானோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? பேசிட்டார். எல்லாம் இருக்கட்டும், ஒரு நல்ல வீடு எனக்கு கிடைச்சா போதும், இப்படிலாம் நிறைய காரியங்கள் மக்கள் யோசிக்கிறாங்க. இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. 33 பாருங்க. 6:33. முதலாவது ஓகே, இதான் கீ, முக்கியமான காரியம். இதுதான் இப்போ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். தெரியாதவங்க யார் இருக்கீங்க? கிறிஸ்தவங்களாக இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்போ எனக்கு நீங்கள் சொல்லணும், ராஜ்யத்தை எப்படி தேடுறது, நீதியை எப்படி தேடுறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும்னா, நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு தெரில, நான் நிறைய கேட்டிருக்கிறேன். காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு நீ முதல்ல ஜெபம் பண்ணனா என்னது? ராஜ்யத்தை தேடுதுன்னு அர்த்தம். கரெக்டா? அதிகாலையில் என்ன பண்ணணும்? எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டா நீ என்ன தேடிட்ட? ராஜ்யத்தை தேடிட்ட. நல்லா கவனிங்க, இது ஆண்டவரை தேடுறதை பற்றி அவர் பேசலை. என்ன தேடுறன்னு, என்ன அவரை தேடுறதை பற்றி போட்டிருக்கா? ராஜ்யத்தை தேடுறதை பற்றி போட்டிருக்கா? ஏங்க என்னங்க போட்டிருக்கோம் உங்கள் பைபிளில்? முதலாவது தேவனையா தேவனுடைய ராஜ்யமா? ஒரு நாடு வேற, அதனுடைய ராஜா வேற. கரெக்ட் தானே? ரெண்டும் ஒன்றும் கிடையாது, வேற வேற. சம்பந்தம் இருக்கு, ஆனால் வேற வேற. தேவன் என்ன தேடுங்கன்னு சொல்ல, எதை தேடுங்கன்னாரு? Seek ye first the kingdom of God, not the king, the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னா என்னென்ன கேட்டிங்கன்னா, இந்த காலையில் எழுந்து ஜெபம் பண்ணணும், என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே ஆக மாட்டேங்க பிரதர், ஒன்றும் கூடலாம் கொடுக்கப்படலையே, இருந்தது போன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்ன? வேலைக்கிழமை லீக் அவுட் ஆகுது. நல்லா கவனிங்க. தேடுறதுன்னா என்ன நினச்சிடுறாங்கன்னா நிறைய பேர், என்ன அது எதுவும் தொலைஞ்சு போயிடுச்சா தேவனுடைய ராஜ்யம், எங்கே இருக்குன்னு போய் தேடுறது, அங்கே போய் தேடுறது, அதெல்லாம் இல்லை. என்ன சொல்ல வர்றார்? ராஜ்யத்தை தேடுறதுன்னு என்ன? த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கிங்டம். என்னோட ராஜ்யத்தை விளங்கிக்கொள். த ஸ்டடி அபவுட் த கிங்டம். என் ராஜ்யம் எப்படி என்னங்கிறத படி, என் ராஜ்யம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஹவு மை கிங்டம் ஃபங்க்ஷன், என்னுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, ஹவு ஒர்க்ஸ் த கிங்டம் ஆஃப் காட் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டன்னா இந்த உணவு பிரச்சனை உடலாம் உனக்கு பிரச்சனையாகவே இருக்காது, எல்லாவற்றையும் நீ கூட பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடு பிரச்சனை, உணவு பிரச்சனை, உட பிரச்சனைலாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. இதெல்லாம் அதிகம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா.
அதை பற்றி தான் இயேசு நிறைய பேசியிருக்கிறார். நான் வரும் வாரங்களில் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறேன். நம்புகிறேன், நான் தொடர்ந்து பேசிடுவேன் அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், ராஜ்யத்தை தேடுங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு ஜோம் பண்ணுறது நல்ல பழக்கம், புரியுங்க. ஐ பிலீவ் இன் ப்ரேயர். தெளிவாக சொல்லிடணும். சிலர் வந்து வேறு மாதிரி யோசிச்சுருவாங்க. எல்லாம் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுறது நல்லது. நம்ம வந்து ஜெபத்துக்கெலாம் ஒன்றும் எதிரி கிடையாது. பாருங்கள், நான் படிக்கிற புக்ஸ்லாம் நிறைய ப்ரேயர் பற்றி புக்ஸ்லாம் படிக்கிறேன். நான் ஜெபத்துக்கு எதிரி கிடையாது. ஜெபம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஜெபம் பண்ணிட்டாங்களே நிறைய பேர், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நிறைய சேஞ்சஸ் ஒன்றும் அவங்க லைஃப்பில் பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, இந்த கிங்டம்னா என்ன, இந்த கிங்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ராஜ்யத்தினுடைய நீதி என்ன. ஒரு 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 ராஜ்யம்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு நாடுன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த நாட்டில் நிறைய காரியங்கள் இருக்குது. குடியுரிமை பெற்றுக்கொள்கிற ஒரு மக்கள், அந்த நாட்டில் என்ன உரிமைகள் இருக்கிறது, அந்த நாட்டின் சட்டம் என்ன, அந்த நாட்டில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நம்ம ஊரில் டிரைவ் பண்ணுறீங்க, கீப் லெஃப்டா ரைட்டா? என்னங்க லெஃப்ட்டு. இப்போ ஃபாரின் போனீங்கன்னா அமெரிக்காலலாம் என்ன தான் ரைட்டு. இப்போ இந்த லாவை கொண்டு இப்போ நம்ம இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை. பைபிள் எப்படி சொல்லுது? கொலோசையர் 1ஆம் அதிகாரம், கொலோசையர் 1ஆம் அதிகாரம், கொலோசையர் 1:13 பாருங்க. கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி ஓகே, இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி இப்போ எங்கே போயிட்டீங்க? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அப்போ நீங்கள் நமக்கு வந்து ஒரு மத மாற்றம் நடக்கலை. இயேசுவை ஏற்றுக்கிட்ட போது நீங்கள் ஏதோ கிறிஸ்தவங்கிற ஒரு மதத்திலேருந்து, சாரி வேறு ஏதோ ஒரு மதத்துலேருந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் அ ரிலீஜியஸ் சேஞ்ச். ஏதோ மத மாற்றம் கிடையாது, இது ராஜ்ய மாற்றம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், இருளின் ஆதிக்கத்திலிருந்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள், இதுவே கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்குது. ராஜ்யத்துக்குள்ளே இனிமே தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் செத்தப்போ இந்த வால் போஸ்டர்லாம் அடிச்சிருப்பாங்க பாருங்கள். என்ன போட்டிருப்பாங்க? ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார். அப்போ செத்ததுக்கு அப்புறம் தான் எங்கேயோ போக போகிறோம், ராஜ்யத்துக்குள்ளேயே போக போகிறோம். இன்னொரு வார்த்தை போட்டிருக்கோம், மகிமையில் பிரவேசித்தார். அப்போ மகிமையினாலே என்னது? செத்து பிறகுதான் எங்கேயோ இதே பார்க்குறாங்க, மகிமையை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு, நல்லா கவனிங்க, ராஜ்யங்கிறது நீங்கள் செத்த பிறகு பார்க்குறது இல்லைங்க. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் எப்போ செத்தாரோ அப்போமே ராஜ்யம் இங்கே வந்துடுச்சு. ஹல்லேலூயா. இயேசுவின் மரணம் வந்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்துடுச்சு. அப்போ ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறது இல்லை, இப்போமே நீங்கள் எங்கே தான் இருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்கள், நான் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். ஐ ஆம் அண்டர் த காட்ஸ் கிங்டம். நல்லா சொல்லுங்கள், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். அப்போ எப்படி போட்டுக்கு பாருங்க, உட்பிரவேசிக்க பண்ணுவாரா பண்ணினாரா? இது நடந்துடுச்சா நடக்க போதாங்க? நடக்க போதா நடந்துடுச்சா? நடந்துடுச்சு. உட்பிரவேசிக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்போ நீங்க யாரு? யூ ஆர் த கிங்டம் சிட்டிசன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் a kingdom citizen. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவராஜ்யத்தின் பிரஜையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. படிங்க 16:16. கிங்டம்குள்ள எப்படி போறாங்க? எப்படி போறாங்க? பலவந்தமா போறதுன்னா என்ன? வெரி குட். கேத்தலிக் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா போட்டிருக்குது. ராஜ்யத்துக்குள்ள எப்படி போறாங்கன்னா நெருக்கி கொண்டு போகிறார்கள். இப்போ நம்ம ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷம்லாம் சொல்கிறோம். எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? சொல்லலாமா? இவ்வளோ பேருக்கு தான் ஆசையா? என்ன பத்தர் எங்கே சொல்ல அப்படிங்கீங்களா? பரவாயில்ல, சொல்கிற மாதிரி ஆண்டவர் ஆக்கிடுவார் உங்களை. ஆமென். ஓகே. ஸோ சுவிசேஷம் சொல்கிறோம், மக்களுக்கெல்லாம் நிறைய அறிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் கூப்பிட்டுட்டே இருக்கோம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுதோம், ஒருத்தரும் வரமாட்டுக்காங்க. ஆனால் இங்கே போட்டிருக்குது, எல்லாரும் நெருக்கிக்கிட்டு போட்டி போட்டுட்டு கிங்டம்குள்ளே என்ன பண்ணுறாங்களாம்?
போகிறாங்களாம். நான் தான் முன்னாடி வந்தேன், நான் தான் உனக்கு பின்னாடி இருக்கேன்னு போட்டி போட்டுட்டு கிங்டம்குள்ளே நுழையிறாங்களாம். அப்படி தான் போட்டிருக்குது பைபிளில். ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்குது? எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லி பார்க்க யாரும் வரமாட்டேங்க. நம்ம சர்ச்சில் யாரும் சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம சர்ச்சில் அதை சொல்லியும் கொடுக்குறதில்ல. நான் நிறைய இடத்துல எத்தனை பேர் 2 கை வச்சுருக்கீங்க, நம்ம 3 கை 4 கையெல்லாம் இருக்கான். தூங்க இந்த கையில் ஒருவர், இந்த கையில் ஒருவர். அடுத்த வாரம் வரும்போது என்ன பண்ணணும்? இப்படி தான் சர்ச்செலாம் பெருகும்னு நினைக்காங்க. சபா அப்படி பெருகாது. அப்படி மட்டும் பெருகணும்னா பாருங்கள், வாரம் 2 பேர் ஒரு ஆள் கூட்டம் வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பெரிய மாற்றம் வந்துடும். அப்போலாம் வராது. எப்போ ராஜ்யத்தின் செய்தியை நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ நெருக்கிக்கிட்டு உள்ளே வருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இங்கே நெருக்கிக்கிட்டு உட்காருவோம். நீங்களாம் விசுவாசிக்காட்டா கூட நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஐ பிலீவ் தட். நீங்கள்லாம் நம்பின பிறகு நாங்கள் ஆரம்பிக்கலைங்க, நான் நம்பி ஆரம்பித்த பிறகு தான் நீங்களாம் வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? பரவாயில்ல பாலசேகர் பிரதர், நல்லா போகும் சர்ச்சு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதுனால இல்லை, நான் நல்லா போகணுன்னு நம்புகிறேன், அதனால் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா, விஷன்லாம் வச்சுருக்குறோம். அடுத்த 5 வருஷத்தில் 10,000 பேர் இருக்கிற பெரிய சர்ச்சையை நம்ம கட்டுவோம். அடுத்த 10 வருஷத்தில் 1,00,000 பேர் இருக்கிற மிகப்பெரிய ஆடிட்டோரியத்தை கட்டுவோம். இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஹல்லேலூயா, இட்ஸ் ஹேப்பன். இது நடக்கும். ஏன்னா எல்லாம் எங்கேயோ இருக்குங்கிறது இல்லை, அவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம கொண்டு போக முடியும். ஒரு பெரிய கப்பலை ஒரு சின்ன சுக்கான் எங்கே போகணுன்னு திருப்புதோ அதே மாதிரி திருப்ப முடியும்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. உங்கள் வாழ்க்கையை கூட நீங்கள் போக வேண்டிய திசையை நோக்கி நீங்கள் திருப்ப முடியும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஜனங்களை வந்து என்னெல்லாமோ பண்ணி ட்ரிக்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் ஒருத்தர் வரமாட்டுக்காங்க. வந்தாளுகள் வெளியே போகிற மாதிரி தான் இப்போ நிலவரம்லாம் இருக்குது. ஆனால் இங்கே போட்டிருக்குது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படி போகிறாங்களாம்? நெருக்கிக்கிட்டு பலவந்தம் பண்ணிக்கிட்டு, இல்லைங்க நான் தான்ட்டு நெருக்கிக்கிட்டு கூட்டம் கூட்டமாக உள்ளே வர்றாங்களாம். ஏன் அப்படி வர்றாங்க? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். அன்றைக்கி வேலைக்கிழமை சொன்னேன், சிலர் கேட்கல, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். குடியுரிமை பற்றி சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. யூ ஆர் த சிட்டிசன் ஆஃப் த கிங்டம். ஆனால் நிறைய பேர் அதுக்கெலாம் கைத்தட்டில் அது பரவசமாக இல்லை. என்ன ராஜ்யத்தில் குடிமகன் தானே. இப்போ நீங்கள் அமெரிக்க குடிமகன்னா உங்களுக்கு இப்போ மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? வா, க்ரீன் கார்டு கிடச்சிடுச்சா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கரெக்டா? என்ன தேவராஜ்யத்தில் குடிமகன், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். ஏன்னா நம்ம ஊர் ரேஷன் கார்டு ஃபீலிங் கூட அவ்வளோதான் இருக்குது நமக்கு. என்ன பெரிய அப்படி என்ன பெரிய விஷயம் இது அப்படின்னா நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியல. இதுதான் பிரச்சனை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னா அந்த கிங்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு, அந்த ராஜ்யத்தில் குடிமகனாக இருக்கிறவனுக்கு அந்த ராஜ்யம் என்னெல்லாம் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, கொண்டாட ஆரம்பிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்க சிட்டிசன்ஷிப்பு நல்ல சிட்டிசன்ஷிப்பா இல்லையா? இருக்குது. ஆஸ்திரேலியா இதெல்லாம் பெஸ்ட்டாக சொல்கிறாங்க, இதெல்லாம் நல்ல குடியுரிமை அப்படின்னு சொல்லி க்ரீன் கார்டு வாங்கிட்டா பெரிய விஷயம்ட்டு. இப்போ நம்ம சர்ச்சில் வர்ற வாரம் ஒரு அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். என்ன அலௌன்ஸ்மெண்ட்னா, அமெரிக்கா கவர்மெண்ட்டு எனக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்கு. என்ன உரிமைன்னா, அந்த நாட்டின் குடியுரிமையை யாராவது இந்தியர்கள் விரும்பினாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லைசன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு வைங்க. சும்மா உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் அதெல்லாம் அறிவிக்கப்படுது. இங்கே போனால் எந்த நாட்டின் குடியுரிமை கிடைக்கும்? அமெரிக்காவினுடைய குடியுரிமை கிடைக்கும். இங்கே எவ்வளோ பேர் சண்டே கூடுவாருங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே அவ்வளோதானா? நம்ம அவ்வளோதான் சொல்லியிருக்கிறோமா? அதனால் இப்போ 1,00,000 கனவே ஆகிடுமா? ஐயோ, இப்போ இருக்கிற விசுவாசத்துக்கு சொல்லியிருக்கிறேன் நான். இன்னும் ஒரு 2 வருஷம் போச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் ஆகிடும். 10 லட்சம் கூட பேசுவோம். ஏறக்குறைய பட்டணமே கூடுமா கூடாதாங்க? நிச்சயமாக கூடும். ஆனால் இப்போ வந்து ஏன் வரலன்னா, இதுக்கு யாரும் டிமாண்ட் பண்ணுமா? தயவுசெய்து வந்து வாங்கி ஒரு நாட்டின் குடியுரிமையை ஒருத்தன் வாங்கிக்கோங்கன்னு டிமாண்ட் பண்ணால் யோசித்து பாருங்க. இப்போ நம்ம மக்கள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இயேசுவை ஏற்றுக்கோங்க தயவுசெய்து, ஞானஸ்நானம் எப்படியாவது எடுப்பா. கெஞ்ச வேண்டியது இருக்குது, மிரட்ட வேண்டியது இருக்குது, என்னெல்லாமா பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நமக்கு இது எவ்வளோ பெரிய கிங்டம். இதில் குடிமகனாக வந்தால் அந்த குடிமகனுக்கு அந்த ராஜ்யம் என்ன பண்ணுதுங்கிறதுலாம் சொல்லவே இல்லை. சொன்னால் நெருக்கிக்கிட்டு ஒருத்தர் மிதிக்கத்தக்கதா பெரிய கூட்டம் வந்து இந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை கேட்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நெருக்கி கொண்டு வந்தார்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறினதுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. யூ ஹாவ் த கிங்டம் சிட்டிசன்ஷிப். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ராஜ்யத்தின் குடியுரிமை கிடைத்திருக்கிறது. இயேசு ராஜா அதன் ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒபாமாவின் ஆட்சியில் இருக்கிற குடியுரிமை இவ்வளோ மேன்மையாக இருக்குன்னா, இயேசுவின் கீழே இருக்கக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப் எவ்வளோ மேன்மையானது யோசித்து பாருங்க.
திங்க் அபவுட் தட். அப்போ ராஜ்யத்தை தேடணும்னா ஒரு நாள் இதை யோசிச்சதே கிடையாது. இதுதான் ராஜ்யத்தை தேடுறது. ராஜ்யத்தை தேடுறதுன்னா சோசரம் ஐயோ தூக்கம் வருதே, 5 மணிக்கு தேடணுமே, 6 மணிக்கு தேடனா ஒத்துக்க மாட்டாரா, புது வருஷம் வரைக்கும் தீர்மானம் வேற பண்ணிட்டேன் 5 மணின்ட்டு. 1ஆம் தேதி ஆனால் வேகம் வரும் பாருங்க நிறைய பேருக்கு. அந்த காலையில் தூக்க கறக்கத்தில் வர்ற வேகமோ என்னன்னு தெரில, 10-15 முடிவை எடுத்துடுறது, எப்படியாவது 10 தீர்மானமாவது பண்ணிடுறது. கடைசியில் அதே 31ஆம் தேதி நைட்டு வரும், மன்னிச்சிருங்கப்பா ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகல, இந்த மரத்தை வெட்டி போடாதீங்க, இந்த வருஷமாவது இருக்கட்டும், கனி தந்துருந்தேன் எப்படியாவது அப்படின்னு சொல்லி. ஏங்க சிம்பிளாக கேட்குறேங்க, ஒரு மரம் கனி தருவது ஒரு மரத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா? யோசிக்கிறாங்க பாருங்க நிறைய பேர். இயேசு சொல்கிறாரு, இயேசு வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கனி கொடாத மரம் வெட்டி போடப்படும் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இந்த மரம் இந்த வருஷமாவது இருக்கட்டும், நான் கொத்தி என்ன பண்ணுறேன், எரு போடுதேன். கனியை யார் கொடுக்க வைப்பேன்னு சொல்கிறாரு. ஸ்ட்ரெஸ் யாருக்கிட்டங்க இருக்குது? வேலைக்காரங்கிட்ட இருக்குது. கிறிஸ்துவக்கிட்ட தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது, உங்களை கனி கொடுக்க வைக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு. ஹல்லேலூயா. அது உங்கள் மேலே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது கிடையாது. மதம் எப்போவுமே உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணும். கனியங்க எங்கே உன் கனியை, வேணா 1 கிலோ மாம்பழம் வேணாலும் வாங்கிட்டு வந்துருந்தேன், அடுத்த வாரம் கனின்னு போட்டு ஏன் இப்படி இது பண்ணுறீங்க, ஏதாவது பழங்களும் தேவைன்னா சொல்லுங்கள், எதையாவது வாங்கி தந்துடுறேன். இந்த லெவலுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. அன்றைக்கி நான் ஒரு நைட்டு ஒரு மீட்டிங் போயிருந்தோம், நானும் ஜவரும். அங்கே ஜனங்க வந்து மிஷினரி ஊழியம், ஆத்ம பாரம் எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் நான் ஜனங்கள்கிட்ட சொன்னேன், இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை, மாதம் 500 ரூபா தரணும் தானே அப்படின்னு. ஜனங்க சொன்ன உடனே ஜனங்க பூரா விழுந்து பள்ளக்காடு எழுதிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது இவ்வளோ வேலையும் இவங்க எதுக்கு, நீ வருகிறாயா நீ போகிறாயா, ஆத்துமா அழிகிறதுன்னு எல்லா பில்டப்பும் எல்லாத்தையும் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நான் என்ன முடிவு வரணும் கடைசியா, 500 கொடுத்துறேன். ஏன்னா நான் கட்டாயமாக அங்கே வர முடியாது, பீகாருக்கு கட்டாயமாக வர முடியாது என்னால். அங்கே வருகிறாயா இங்கே வருகிறாயான்னு எல்லா இடத்துக்கும் கேட்டேன். நான் ஒரு மிஷினரி தலைவரோட ஒரு மேடையில் பேசுகிறேன். நான் ஒரு செக்ஷன், அவர் ஒரு செக்ஷன். சில நேரம் இப்படி ஆகிடும், நம்ம கான்ட்ரவர்சியாக மாட்டிக்குவேன். நான் சாப்பாடு டைம் வந்துச்சு, பேர் சொன்னால் கண்டுபிடிச்சிடுங்க, அதனால் பேர் சொல்ல மாட்டேன். அவர் நானும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா அவர் வாலிபனே வருகிறாயா யார் இருக்கிறான்ட்டு போட்டு உருட்டுனாரு. நான் சாப்பிடும்போது கேட்டேன், உண்மையிலே சொல்லுங்கள், இன்றைக்கி உங்கள் மிஷினரி ஊழியத்தினுடைய தேவை பணமா ஆட்களா அப்படின்னு கேட்டேன். பணம் தான் தம்பி, பணம் தான். அப்புறம் எதுக்கு அங்கே போய் ஆளை போயிட்டு கூப்பிட்டுட்டு நடந்தீங்க, யார் வருவா அப்படின்னு. நம்ம ஆளுகள் என்ன நடந்துருக்குதுன்னா, ஒருத்தன் பாருங்கள் நல்லா பணக்காரனாக இருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான், அவனை வந்து ஊழியத்துக்கு தான் அவனை கூப்பிடுறாரு கடவுள்னு கூப்பிட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறது. கடைசியில் அவன் வந்து காசு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். நான் கத்தருக்காக ஒப்பு கொடுத்தேன், பின்வாங்க, கலப்பையில் கை வைத்துட்டு பின்னாடி பெறாத. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வசனத்தை போட்டவனே ஐயோ கலப்பங்காரு எவ்வளோ கூர்மையாக இருக்குன்னு தெரியலையே, மக்களுக்கு பல எண்ணம் வந்துடுது. அதனால் ஒருத்தர் என்ன பண்ண மாட்டேங்காங்கன்னா, சரி வந்துட்டோம் எப்படியோ ஓட்டுவோன்னு போயிட்டுருக்கு. அவனுக்கு மட்டும் கத்தர் உனக்குள்ளே வச்சுருக்கிற ஆற்றல்ப்பா, திறமைப்பா, இதை நல்லா பண்ணுன்னு செஞ்சிருந்தான் அவன் 100 மிஷினரிக்கு காணி கொடுத்து அனுப்பிச்சிருப்பான். புரியுதா உங்களுக்கு? நல்ல காணியை கொடுத்துடலாம் மிஷினரிகளுக்கு. ஒன்றும் கஷ்டப்பட்டு 5000 10,000 இப்படிலாம் கொடுக்க வேண்டியது கிடையாது, சூப்பராக கொடுக்கலாம். ஏன்னா இன்ஜினியர் படிச்சுட்டு என்னெல்லாமோ படிச்சுட்டு நான் மிஷினரிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். நான் அவங்க கூட மனம் திறந்து பேசுகிறேன். இங்கே நாசரேத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பைபிள் பேரில் ஒரு ஊர் இருக்குமே பிரதர், என்ன பேர்? நானும் ஆத்துமாக்களை அப்படிதான் வந்திருக்கிறார் போலான்ட்டு நானும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் எங்கள் அப்பா நேர்ந்துட்டார் பிரதர், சின்ன வயசில் உடம்பு இல்லாமல் இருந்துச்சான், நேர்ந்து விட்டார் மனுஷன். இது என்னென்னா அந்த நேச்சைக்கு விடுவாங்களே கடா, அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ண, நம்மகிட்ட கேட்டால் முடிவு எடுக்காங்க, அப்படியே எடுத்துட்டாங்க. என்ன பண்ண, நானும் அப்படியே இருந்து எப்படியாவது இப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ராஜ்யம் அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் கிடையாது. அமெரிக்காவினுடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு அம்பாசிடர் நம்ம இந்தியாவுக்கு வர்றாருன்னா பாருங்கள் அவர் எப்படி இருக்கிறான்னு பாருங்கள். அவருக்கு எவ்வளோ மரியாதை தரப்படுது, எவ்வளோ அந்தஸ்து கொடுக்கப்படுது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுனா சும்மா கிடையாது. இட் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதியாக இந்த பூமியில் நிற்பது தான் தேவனுடைய ஊழியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யூ ஆர் த அம்பாசிடர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் அம்பாசிடர் ஆஃப் காட். நான் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன்.
ஆமென். சும்மா கிடையாதுங்க. நம்ம ஆட்களுக்கு இந்த கிங்டமை பற்றியே சொல்லிக் கொடுக்கல, கிங்டம் கான்சியஸே உள்ளே வரல. அப்படிலாம் இருந்ததுன்னா வாங்க வாங்க நீங்கள் வருவீங்களா போயிடுவீங்களா, போன வாரம் எங்கே போனீங்க கேட்க வேண்டியதே கிடையாது. ராஜ்யத்தில் உள்ள மேன்மைகள் என்ன, ஸ்லாக்கியங்கள் என்ன, உரிமைகள் என்ன, இதை பேச 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 ஜனம் நெருக்கிக்கிட்டு உள்ளே வந்து இந்த ராஜ்யத்தின் செய்தியை கேட்க ஆரம்பிக்குங்க. ஹல்லேலூயா. இட்ஸ் ஹேப்பன், இது நடக்கும். அப்போ ராஜ்யம்னா சும்மா கிடையாது. அந்த ராஜ்யத்தில் நீங்கள் குடிமகனாக மாறிக்கீங்கன்னா சாதாரணமான காரியம் கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கு? சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே முடிஞ்ச உடனே அங்கே குடியிருக்கிறதுக்காக போயிடுவோம் போல், பிறகு அங்கேயாவது ஒரு குடியிருப்பு இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி சொல்ல என்ன சொல்கிறது, என்ன சொல்லியிருக்கு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, என்னுடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்குது. சிட்டி ஏங்க உங்களுக்கு புரியலையா? இயேசு சொல்கிறாரு பாருங்க, நான் இந்த உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தான். அவர் என்ன சொல்கிறாரு? நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஐ எம் எ ஹெவன்லி சிட்டிசன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் யாரின் எங்கே இருக்கு உங்கள் குடியுரிமை? பரலோகத்தின் குடிமகன் இந்த இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கொஸ்டின். அமெரிக்காவில் இருக்கிற அம்பாசிடர் இந்திய தேசத்தில் வாழ்கிறார். இப்போ இந்திய தேசத்தில் பஞ்சம் வந்துடுச்சு. இந்த பஞ்சம் அவரை எஃபெக்ட் பண்ணுமா? ஏன்? இவருடைய போஷிப் எங்கேருந்து வருது? அந்த தேசத்தில் இருந்து. அதைத்தான் பவுல் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நீ வாழ்ற ஊர் ஏழையா இருக்கலாம், நீ இருக்கிற ஊர் ஏழையா இருக்கலாம், ஆனா உன் குடியுரிமை இருக்கிற ஊர் ஏழை நாடு கிடையாது. அது செழிப்புள்ள நாடு, ஏராளம் உள்ள நாடு, பாலும் தேனும் ஓடுற ஒரு நாடாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கான சப்ளை எங்கேருந்து வருது? இந்த தேசத்தின் அளவின்படி உங்களை அவர் போஷிக்க மாட்டார். அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ். எல்லாம் சொல்லுங்க, அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ். ரிச்னஸ்னா உங்களுக்கு புரியுது? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. இந்த தேசத்தின் ஐஸ்வர்யத்தின்படி கிடையாது. நம்ம ஊரில் அதிக சம்பளம் எவ்வளோங்க? அவ்வளோதான் தெரியுமா? 1.5 லட்சமா? ஜனாதிபதிக்கு தான் அதிக சம்பளமா? நிறைய வாங்குறதுலாம் இருக்கிறாங்க. ஐசிஐசியில் இப்போ வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து ஒரு வருஷம் வருமானம் 1.25 கோடி வாங்குது. அப்போனா ஒரு மாதம் சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள். 10 லட்சம் கிட்ட, 8 லட்சமா சில்லறை அதுக்கு இருக்குது. ஒரு லேடி அவ்வளோ சம்பளம் வாங்குது. சரி, சேலரியே எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேர்ல்டுடைய எக்கனாமி இப்படி இருக்குது பாருங்கள். நல்ல சம்பளம், கவர்மெண்ட் நல்ல சம்பளம் கொடுக்குது, நல்லா இது பண்ணுது. அப்போ தேவராஜ்யத்தின் குடிமகனாக ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்கிறான்னா அந்த ராஜ்யம் அந்த குடிமகனுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அது செய்கிற ராஜ்யமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இந்த தேசத்தில், இந்திய தேசத்தில் குடிமக்களாக இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் என்னென்ன பொறுப்புகளெல்லாம் எடுத்துக்குது? தண்ணி கொடுக்குது, கல்வி கொடுக்குது, கரண்ட்டு கட்டாயினாலும் கொடுக்குது, பாதுகாப்பு கொடுக்குது. இவ்வளோ செய்தா? இதெல்லாம் ஒரு ராஜ்யத்தின் வேலையா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, இது போல தான் தேவனுடைய ராஜ்யம்னா நீங்கள் வேற ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்திருக்கிற இந்த ஊர் உங்களை பத்திரமா பார்த்துக்கிற ஊராக இருக்கிறது. There is a protection in the kingdom of God. Hallelujah. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில எஸ்கார்ட்லாம் உங்கள் கூட வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? Hallelujah. You have the angelic ministry. தேவ தூதர்கள் உங்களுக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏது மற்ற ஏழை நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுள் இந்த அடிமையையும் இந்த ஏழை விசுவாசியையும் என்னெல்லாமோ டோன் வச்சிருக்காங்க நம்ம ஆட்கள். எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. சும்மா கிடையாது, கொஞ்சம் நிமிர்ந்து நில்லுங்க. யூ ஹாவ் எ எஸ்கார்ட். ஹல்லேலூயா. 1000-10000 தூதர்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1000-10000 தூதர்கள் உங்க கூட இருக்கிறாங்க. இயேசுக்கு அந்த கான்சியஸ் எப்பவுமே இருந்தது. ஆல்வேஸ் ஹேவ் அ கிங்டம் கான்சியஸ். போர் சேவகன் வந்து அவரை பிடிச்ச உடனே மத புத்தி தான் இருந்தது பேதுருக்கு. உடனே வா என்ன நான் திருநெல்வேலிக்காரனா கொண்டு தூக்கி போட்டான், அருவால காத்துலே போட்டான். அவர் சொன்னாரு,
ஏப்பா நான் என்னமோ எனக்கு ஆளே இல்லை ஒன்றுமே இல்லை, நீ என்ன காப்பாத்துறியா? நான் இப்போ வேண்டிக்கிட்டேன்னா எத்தனையோ லட்சமான லேகியோன் இங்கே தான் இருக்கிறாங்க. யார்? தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு தூதர்கள் இங்கே சூழ்ந்துருக்கிறாங்க. நான் இப்போ சொன்னேன்னா போதும், அவன் உருவின பட்டயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. பேதுருக்கு அது தெரியல. பேதுருக்கு என்னமோ இவன் தான் இயேசுவை காப்பாற்ற போகிறான் அப்படின்ட்டு. கடவுளை நம்ம காப்பாற்றுன்னு சொல்கிறது தான் மதம். கடவுள் ஒன்றை பார்த்து பாருங்கிறதா ராஜ்யம். ஹல்லேலூயா. நீ எப்படியாவது கடவுளை காப்பாற்றுக்கோப்பா. சில சொல்லுவாங்க தாங்குங்க, ஊழியத்தை தாங்குங்க. ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறோன்னா, நம்ம தான் கத்தரையே தாங்கிக்கிட்டு இருக்கோம், அவர் எக்கனாமியே நான் ஏன்றது தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு ராங் திங்கிங்குள்ள ஜனங்களை கொண்டு போயிருக்கிறாங்க தெரியுமா? இதுதான் சொல்ல வர்றது. திங்க் லைக் கிங்டம். இந்த ராஜ்யத்தின் புத்தி வந்துச்சு, ராஜ்யத்தின் சிந்தை வந்துச்சுன்னா ராஜ்யத்தின் வாழ்க்கையும் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏஞ்சல்ஸ்லாம் சுற்றி நின்றுட்டு இயேசுவை சிலுவையில் அடிக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. வாளோட பட்டயத்தோட வேடிக்கை தான் பார்த்துட்டு நின்னாங்க. என்னடா இவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்வார், இன்னைக்கு இவங்களாம் தொலைஞ்சான்னு நின்றுட்டு இருக்கிறாங்க சுற்றிலும். நீங்கள் பாருங்க, தேவனுடைய மக்கள் என்றைக்குமே போராடுனதா பைபிள் சொல்லவே இல்லை. தேவன் அவர்களுக்காக போர் புரிந்தார் என்று தான் வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, the battle belong to the Lord. யுத்தம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. தம் ஜனங்களுக்கான யுத்தங்களை தேவன் நடத்தினார் என்று தான் வேதவசனம் போதிக்கிறது. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் நாமெல்லாம் கர்த்தருடைய ஆர்மி. பைபிள் எங்கேயுமே போடல நீங்க ஆர்மி அப்படின்ட்டு. உங்களுக்கு ஆர்மி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நாங்கெல்லாம் சேனைகள். நீங்க சேனைகள்லாம் கிடையாதுங்க, நீங்க சிட்டிசன். உங்களுக்காக சேனைகளை வைத்திருக்கிறார் அவர். அவருக்கு பேரே சேனைகளின் கர்த்தர். ஆமென். அப்படின்னா புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இராணுவங்களின் தேவன். ஆமென். இராணுவம் இருக்குது அவர்கிட்ட. ஹல்லேலூயா. இராணுவங்களின் தேவன். அப்படிதான் தாவீது சொன்னான் கோலியாத்துக்கு முன்னாடி அவன் போகும்போது, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இராணுவம் கூட வருது. இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் நான் உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஹேவ் a kingdom conscious, have a kingdom mentality. ராஜ்யத்தின் மனப்பான்மையும் ராஜ்யத்தின் சிந்தை வந்துச்சுன்னா சாதாரணமாக நினச்சிட்டு இருக்க மாட்டேங்க. நேற்றைக்கு வந்திருந்தாங்க, யூத் மீட்டிங்ஸ் நடந்துச்சு நேற்றைக்கு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம சர்ச்சில் சனிக்கிழமை தோறும் சாயங்காலம் 5:30 மணிக்கு வாலிபர் கூட்டம் நடக்குது. பெற்றோர்கள்லாம் வந்துட்டாங்க நேற்றைக்கு. அவங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நாங்களும் உட்காந்து கூட்டே போகிறோன்ட்டாங்க. சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னாச்சு. ஸோ வந்து உட்காந்து நேரைக்கு ஆண்டவர் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். ஒருவேளை நீங்கள் தெரியலன்னா நீங்கள் வரலாம். சாட்டர்டே தோறும் 6 o'clock நம்ம இங்கே நடத்துகிறோம். 5:30 மணி 6 மணிக்கு ஆரம்பிப்போம். ஒரு 1 hour அது நடக்கும். அப்போ நான் வெளியில் போகும்போது தான் பேசிகிட்டு இருந்தேன். ஐயா நம்ம சுற்றிலும் தூதர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டேன் நான். இட்ஸ் a true. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஏஞ்சல்ஸ்லாம் சுற்றிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமென். சும்மா கிடையாது. எங்கேயோ அப்பாவியா பரிதாபமான ஆள்லாம் நினைக்காதீங்க. அதை மாற்றுங்க. உங்களை சுற்றிலும் எப்போவுமே உருவின பட்டயத்தோடு கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜோஷுவா பாருங்க, எரிகோவை பிடிக்க சொல்லியிருக்கிறாரு. எப்படியோ சண்டை கண்டை போட்டு பிடிக்கணும் போலன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சு பார்த்தா அங்கே ஒருத்தன் அவனை மாதிரியே ஹைட்டாக ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான், ஒரு ஆள். அவன் வந்து இவனுக்கு டவுட் ஆகிடுச்சு. நீ எங்கே கச்சா அந்த கச்சா அப்படின்னு கேட்க அவன்கிட்ட. அவன் நான் கர்த்தருடைய கட்சி, உனக்காக சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஃபைட் பண்ணுறதுக்காக தேவன் தூதர்களை வச்சுருக்கிறாரு. யாராவது உங்களை இதெல்லாம் பண்ணாங்கன்னா பாவம், டேஞ்சர் அவங்களுக்கு. பாவங்க, அவங்க ரொம்ப பாவம். அவங்களாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க சும்மா. ஏன் ஒரு பாருங்க, நீங்கள் ஒரு அமெரிக்காரன் இங்கே பிடிச்சி ஒருத்தன் கொண்டு போட்டான்னு என்ன ஆகும்னு நினைக்கிங்க? பதில் சொல்லணும். அங்கே சும்மா கிடையாது, சாதாரணமானது கிடையாது. ஸோ கிங்டம் ஆஃப் காட்ல நீங்கள் இருக்கிறீங்கன்னா சும்மா கிடையாது. பாருங்கள், அந்த ராஜ்யம் உங்களுக்கு அதிகமான பாதுகாப்பை கொடுக்குற ராஜ்யமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ராஜ்யம் என்னை பாதுகாக்கிற ராஜ்யம், தேவராஜ்யம் என்னை பராமரிக்கிற ராஜ்யம். The too much of privileges, the too much of protection in the kingdom of God. அது உங்களுக்கு தெரியணும் பாருங்க. I have the more privilege in the kingdom of God. I have a more protection in the kingdom of God. பைபிள் ஃபுல்லா படிச்சு பாருங்க. இந்த கண்ணாடி போட்டு நீங்க வாசித்து பாருங்க. எலியா அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான்னு அவனை அழிக்கிறதுக்கு கூட்டம்லாம் வந்துடுச்சு, ராணுவம் வந்துடுச்சு. வேலைக்காரன் காலையில எழும்பிட்டான். காலையில் எழும்பி கூப்பாடு தான் போட்டுட்டு இருக்கான். அதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சிருக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஐயோ ஆண்டவனே நம்ம சுற்றிட்டாங்க அப்படின்ட்டாங்க.
அவன் சொல்கிறான் அவங்க கூட இருக்கிறவளோட நம்ம கூட இருக்கிறது அதிகம் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. we are the side of majority, you know. எல்லாம் சொல்லுங்கள், நான் மெஜாரிட்டியாக இருக்கிறேன். நம்ம கிறிஸ்தவங்களாம் அரசாங்கத்தில் போராடுறாங்க, எப்படியாவது எங்களை மைனாரிட்டியில் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ், அப்போ தான் கொஞ்சம் சலுகைகள்லாம் கிடைக்கும், மைனாரிட்டின்னு எங்களை ஒத்துக்கோங்க அப்படிங்காங்க. யூ ஆர் த சைட் ஆஃப் மெஜாரிட்டி மை ஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட புத்தியை வச்சுக்கிட்டு தேசம் மாறுமாங்கிறது எங்கேருந்து மாறும்? வராது. இங்கே ஒரு மாற்றம் வரணும். தேசத்தில் மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி என்ன புத்தி, என்ன என்ன அவனுக்கு பாருங்கள். அதனால ஜோம் பண்ணுறான், ஆண்டவரே இந்த பயலுக்கு தெரியவே மாட்டுக்கு, இவன் இங்கே இருக்கிறது மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இதுக்கு மேலே அக்கினி ரதமான குதிரைகளோட நின்று கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்குறதுக்கு கண்ணை திறந்துடுங்கன்னா அப்புறம் தான் அவன் கண்ணு திறந்து பார்க்குறான். ஆஹா, எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு. கடைசியில் பார்த்தா இவனை சிறைப்பிடிக்கலான்னு வந்த கூட்டத்தை இவன் சிறைப்பிடிச்சிடுறான். ஹல்லேலூயா. உங்களை எது அமுக்கணும் எது மூடணும் வருதோ அதை நீங்கள் கேப்சர் பண்ணுவீங்க, அதை நீங்கள் கீழ்ப்படுத்துவீங்க, அதை நீங்கள் ஆண்டு கொள்வீங்க. உங்களை அழிக்கணும்னு வீசின ஆயுதத்தையே நீங்கள் எடுத்து உபயோகிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் செய்கிற ராஜா இது உங்களை நசுக்கிற ஆட்சி கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொற்காலமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி பொய் பேசுகிற ஒரு ஆட்சி கிடையாது. நிஜமான ஒரு ஆளுகை, நிஜமாக உங்களை பாதுகாக்கும், நிஜமாக உங்களை போஷிக்கும், நிஜமாக உங்களை சுகப்படுத்தும், நிஜமாக உங்களை வாழ வைக்கும். இந்த ஊர்லேயே 108 எல்லாமோ வச்சுருக்காங்க, ஆபத்துனா உடனே தூக்கிட்டு போகிறதுக்கு. தேவன் எவ்வளவா தீவிரமாக காப்பார். அவருடைய ராஜ்யம் எவ்வளோ நல்ல ராஜ்யமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஜஸ்ட் இதை திங்க் பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இந்த அப்பம் எனக்காக கல்வாரி சிலுவையில் பிட்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறேன். இதில் நான் பானம் பண்ணும் பொழுது கிறிஸ்துவிலே நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பந்தி என்னை தேவனுடைய உடன்படிக்கையின் சகல ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாக அது மாற்றியிருக்கிறது. இது ராஜ்யத்தின் போஜனமாக இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் போஜனம் என்னை சுகப்படுத்துகிறது, என்னை பாதுகாக்கிறது, என்னை பரிசுத்தப்படுத்துகிறது, என்னை குணமாக்குகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். இப்பொழுது நாம் புசிப்போம். சொல்லுவோம், இந்த திராட்சை ரசம் எனக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இதில் நான் பானம் பண்ணும் பொழுது ஆசீர்வாதத்தில் பானம் பண்ணுகிறேன். எல்லா சாப வல்லமைகளும் இயேசுவின் இரத்தத்தால் உடைகிறது. எந்த நோய்களும் குணமாகிறது. தேவனுடைய பிரசன்னம் என்னை மூடுகிறது. தேவனுடைய பாதுகாப்பு இயேசுவின் இரத்தத்தால் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் தொழிலையிலும் அது உண்டாகிறது. நான் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே. ஆமென். பானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இந்த கப்ஸை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். தேங்க் பண்ணிகிட்டே இருங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இது உங்களை வாழ வைக்கிற ஒரு ராஜ்யம். there is no condemnation in the kingdom of God. இந்த ராஜ்யம் உங்களை குற்றப்படுத்தாது. இந்த ராஜ்யம் உங்களை வாழ வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கு. ஹல்லேலூயா. சின்னவங்களை பெரியவங்களாக்கும். புழுதியில் குப்பையில் கிடக்கிற சாதாரண மக்களெல்லாம் மேலே கொண்டு வருகிற ஒரு ராஜ்யம் இது. ஹல்லேலூயா. இது ஒத்துக்காது. இது ஏழ்மையை ஒத்துக்காத ஒரு ராஜ்யம். ஏழையை ஏற்றுக்கும், ஆனால் ஏழ்மையை அது ஒத்துக்காது. பாவியை ஏற்றுக்கும், ஆனால் பாவத்தை அது மாற்றும். அதே போல் நோய் உள்ளவங்களை ஏற்றுக்கணும், ஆனால் நோயை அது விரட்டி தள்ளும். எத்தனையோ நாடுகளில் உணவுப் பொருட்கள் அவ்வளோ சுலபமாக கொண்டு போயிட முடியாது. அவ்வளோ ப்ரொடெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. ஏன்னா நோயெலாம் எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் இவ்வளோ ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படி இருக்கிற உங்களுடைய உடம்புல உங்கள் குடும்பத்தில் நோய் இருக்கிறதுக்கு அது அனுமதியே கிடையாது. இட்ஸ் அ இல்லீகல் ஆக்ட். நோய் இருக்குதுன்னு சொன்னால் இட் இஸ் இல்லீகல். அது சட்டத்துக்கு புறம்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஏழ்மை, கடன், வியாதி, பலகீனம் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா அது சட்டத்தின்படி புறமானதாக, ராஜ்யத்தின் சட்டத்துக்கு விரோதமாக அது இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்கள் ராஜ்யத்தில் இருக்கிறேன் சுவாமி. உங்கள் ராஜ்யத்தில் இருக்கிற எனக்கு ஏழ்மை சொந்தம் கிடையாது. உங்கள் ராஜ்யத்தில் இருக்கிற எனக்கு வியாதி சொந்தம் கிடையாது. பலகீனம் சொந்தம் கிடையாது. பார்வோனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நசுக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க. ஆனால் எப்போ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் நினைத்து புசித்து அவர்கள் வெளியே வந்தாங்களோ அவர்களிலே பலவீனமானவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்களிலே ஏழை ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் செழித்தார்கள், ஒவ்வொருவரும் சுகமானார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை பயணம் உண்டாயிருந்தது. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த இரவிலே தேவன் ஒரு விடுதலையின் பயணங்களை உங்கள் வாழ்க்கையில துவக்கிவிட அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நசுகுதலும் ஒடுங்குதலும் கசந்த ஜீவியமும் அல்ல, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் உண்டாகிற ஒரு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I speak the divine deliverance. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஹல்லேலூயா தெய்வீக விடுதலைகளை நான் பேசுகிறேன். glory 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 glory. Thank you Jesus, thank you Jesus. Amen, amen, amen. கர்த்தருக்கென்று இப்பொழுது நாம் கொடுக்கலாம். Thank you Lord, thank you Jesus. நீங்கள் காசு தேவைப்படுற ஒரு ஆளுக்கு காசு கொடுக்கறது இல்லை. You are going to give the King of King. ஹல்லேலூயா. அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது, அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது. நிறைய நேரத்தில் கடவுளுக்கு ரொம்ப தேவை இருக்குது, குறைவு இருக்குது. எப்படியாவது நீ காப்பி குடிச்சே கொடுக்கலே கொடுன்ட்டாங்க. நோ மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் த கிங், ஹி ஹாவ் எவ்ரி திங். ஆனால் அவர் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறாருன்னா, அந்த ராஜா உங்களை டெஸ்ட் பண்ணுறார். நான் தான் உனக்கு கொடுத்தேன்னு நீ நம்புறியா? நீங்கள் கொடுக்குறது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் முழு இருதயத்தோட சொல்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்கன்னு நான் நம்புகிறேன். என் சாமர்த்தியம், என் கைபலன் இது எனக்கு தரல. ஏன் 10ல் 1 கொண்டு கொடுக்குறோம், இன்னும் விதைகளெல்லாம் விதைக்கிறோம். ஏன் செய்கிறோம்? நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஐ வாண்ட் டு ஹானர் தம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது, உங்கள் முதற்பலனால் அவரை கனம் பண்ணும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டு ஓடும், உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்கள் கைகளை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத அறிக்கை செய்து கொடுக்கலாம். எல்லாம் சொல்லுங்க. காணிக்கைகளால், தசமபாகங்களால், விசுவாச விதைகளால் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். தேவனை நான் கனம் பண்ணும் பொழுது எனது ஆலைகளில், எனது வேலைகளில் எல்லா ஆசீர்வாதங்களும் புரண்டு ஓடும். அதிகமான கஸ்டமர்ஸ் வருவாங்க, அதிகமான கான்டாக்ட் எனக்கு உண்டாகும், ப்ரமோஷன் எனக்கு உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸில் பணம் நிரம்பி இருக்கும், என் களஞ்சியம் நிரம்பி இருக்கும், அது பூரணமாய் நிரம்பி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நான் தேவனை கனம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வரிய சம்பன்னரவர், அவர் இரக்கங்கள் கைத்தாளம் போடுங்கள். ஹல்லேலூயா. மேக் இட் யுவர் மைண்ட் தி கிங்டம் ஆட்டிட்யூட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மேக் them the kingdom attitude Lord. ராஜ்யத்தின் மனப்பான்மை உள்ள மக்களாய், ராஜ்யத்தின் அந்த விதியிலே சிந்திக்கக்கூடிய ஜனங்களாய் உடைய மனதை மாற்றும் சுவாமி. உள்ளங்களை திறந்தரலும் சுவாமி. வாழும்போது ஒவ்வொரு நாளும் அதை சிந்திக்கும்படியாய் தூண்டி விடுங்க சுவாமி. அவர்களுக்கு நினைப்பூட்டுவீராக பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவ ஜனங்கள் தீரம் உள்ளவர்களாய், திடம் உள்ளவர்களாய், தலை நிமிர்ந்தவர்களாய், தைரியசாலிகளாய், சாதிக்கிறவர்களாய், வெற்றி பெறுகிறவர்களாய், இன்னைக்கு நாங்கள் படிச்ச மாதிரி தேவன் அனுப்பின சகல நோக்கங்களையும் நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் வாழ்வார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ராஜ்யத்தின் எண்ணங்களோடு நாங்கள் போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சின்னதாக அந்த எண்ணம் இன்னைக்கு உள்ளே வந்திருக்கலாம், அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அதாவது நீ வாரம்லாம் நிறைய நிறைய கேட்ட பிறகு நடக்கும் நான் சொல்லலை. இன்றைக்கி உங்களுக்குள்ளே வந்திருக்கிற இந்த சின்னது, ஏன்னா வேதம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்குது. அந்த கொஞ்சம் மாவுக்கு இருந்தால் போதும், அது எல்லா மாவையும் புளிக்க பண்ணுன்னு போட்டிருக்குது. உங்ககிட்ட வரக்கூடிய இந்த சின்ன ரெவலேஷன் உங்கள் ஃபினான்ஷியல் அதை மாற்றும், உங்கள் சரீர நிலையில் ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரும், உங்கள் சூழ்நிலையில் ஒரு பெரிய சேஞ்சை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. மகிமையின் பிதா, மகிமையின் ராஜா தம் ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்தை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்த எங்களை அழைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 128 நாடுகளுக்கு ராஜாவா இருந்த ஆகாஸ்வேரு, அவன் ராஜ்யத்தை அவ்வளவு பிரஸ்தாபப்படுத்த, நீங்க ராஜ்யத்துக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறீர். You are the king of all kings. Hallelujah. நீர் எங்கள் ராஜாவா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உங்க மக்களாக, உங்க ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய சகல பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்க ராஜ்யத்திலிருந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் அதை அனுபவிப்பார்களாக, அதை ருசிப்பார்களாக, அதை பெற்றுக்கொள்வார்களாக. ராஜ்யத்தின் பாதுகாப்பு, ராஜ்யத்தின் ஆசீர்வாதம், ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய லிஃப்ட் ஆஃப் உயர்வுகள் ஜனங்களுக்கு வருவதாக
உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஐ ரிலீஸ் த கிங்டம் ஆஃப் காட். ஒவ்வொரு பேர்ல நான் அந்த ராஜ்யத்தை கட்டவிழ்க்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. தேவ தூதர்கள் ஊழியம் செய்வதற்காக நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவராஜ்யத்தின் குடிமகனாக இருக்கிறேன், தேவராஜ்யத்தின் ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன். இந்த ராஜ்யம் என்னை பராமரிக்கிறது, என்னை பாதுகாக்கிறது. ஹalleluya. இன்னும் மோர் நிறைய இருக்குது. நீங்களே இனிமேல் இதை வச்சுட்டு தேடலாம். பைபிளில் படிக்கும் போதெல்லாம் அப்படி படிக்கலாம். கிங்டம் அந்த மைண்டில் வச்சு படிங்க. ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பைபிள் என்ன பேசுதுன்னு நல்லா படிங்க. பைபிளில் இந்த ராஜ்யம்னு வர்ற இடத்துலலாம் கோடு போட்டு கவனித்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு ரேடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டில் வரும், உங்கள் வாழ்க்கையில் வரும். உண்மையிலே பெரிய ஒரு கிங்டம் உடைய அந்த உண்மையான போஷிப்பு பராமரிப்பு உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹalleluya, ஆமென். ஆர் யூ பிளஸ்ட்? ஆமென், ஹalleluya, பிரைஸ் காட். ஆகஸ்ட் 15 நம்ம ஒரு செமினார் வைக்க போகிறோம். 1 டே செமினார் இங்கே வைக்க போகிறோம். ஆகஸ்ட் 15 காலையிலேருந்து சாயங்காலம் வர. ஸோ நான் 1 அப்புறம் தான் அதை அலௌன்ஸ் பண்ண நினச்சேன். பட் இப்போமே கூட நீங்கள் தயாராகிடலாம். 15 இங்கே வைக்க போகிறோம், மார்னிங் டு ஈவினிங் வர. ஸோ மத்தியானம் லன்ச்லாம் இது பண்ணுவோம். அதுக்கு உங்கள் நேம்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி புதுசாக வந்திருக்கவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். புதுசாக வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் கை தட்டி உங்களை வரவேற்கலாமா? ஆமென். உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் நேம் மட்டும் உங்கள் ஜவஹர் பிரதர் இருப்பாங்க, கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே நம்ம என்னெல்லாம் மீட்டிங் வைக்கிறோன்னு உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அறிவிப்புகள் உங்களுக்கு செய்யப்படும். வியாழக்கிழமை ஜோசப் பிரதர் வீட்டில் மீட்டிங் வைக்கணும்னு சொன்னார். பட் அவர் வரல, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஒருவேளை அவங்க வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு திங்கக்கிழமை அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். Glory to God.